ஓம் சாந்தி 31/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 15/12/2006 மதுபன். பாபா சொல்றாங்க, இது அவ்யக்த முரளி தாதி உடல்ல பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் அவதரிச்சு நமக்கு சொன்ன அவ்யக்த முரளி. இது பாபா தலைப்பு கொடுக்குறாங்க, நினைவு சொரூபம் அனுபவி மூர்த்தியாகி ஒரு செகண்ட்ல ஒரு வினாடியில தீவிர வேகத்தின் மூலம் மாற்றத்தை கொண்டு வந்து கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. நினைவு சுரூபமா ஆக சொல்றாரு, அனுபவி மூர்த்தி ஆக சொல்றாரு. பாபா நினைச்சு நினைவு சுரூபமாகணும். எல்லா குணங்களின்லயும் அவன் அனுபவ மூர்த்தி ஆகி ஒரு செகண்ட்ல தீவிர வேகத்தின் மூலம் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய கௌரவத்தோட பாசிட்டிவ் தானர் ஆகுங்க அப்படின்றாரு. என்று பாப்தாதா நாலா பக்கங்களும் உள்ள குழந்தைகளிடம் 3 விசேஷ பாக்கியத்தின் ரேகைகள் நெற்றியில் ஜொலிப்பதை பிரகாசிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். 3 விசேஷ பாக்கியத்தின் ரேகைகள் என்னென்னு பார்க்குறாரு. எல்லோருடைய நெற்றியிலும் பாக்கியத்தின் ரேகைகளினால் ஜொலித்து கொண்டிருக்கிறதுன்றாரு. எல்லாருக்குமே இப்போ நம்ம நெத்தியில பாக்கியத்தின் ரேகைகள் ஜொலித்துட்டு இருக்குதுன்றார். ஒன்று பரமாத்மா பாலனை, பரமாத்மாவுடைய வளர்ப்பு என்ற பாக்கியத்தின் ரேகை. இப்போ நம்மளை யார் வளர்க்குறாங்கன்னா கடவுளே நம்மளை வளர்க்குறாரு. அந்த ரேகை இருக்குது. கடவுளே நம்மளை பாலனை பண்றாருன்னா எப்பேற்பட்ட அது ஒரு வாக்கியம். அந்த பாக்கியம் நமக்கு இப்பதான் கிடைச்சிருக்குது. இரண்டாவது உயர்ந்த ஆசிரியர் மூலம் படிப்பு என்ற பாக்கியத்தின் ரேகை. அதாவது உலகத்திலே தேர்னால இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் கிடைக்க மாட்டாரு. கடவுளே டீச்சர் ஆகி வந்திருக்காரு. அந்த பாக்கியத்தின் ரேகை, பாலனையின் ரேகை, அப்புறம் ஆசிரியருடைய ரேகை. மூன்றாவது சத்குரு மூலம் ஸ்ரீமத் என்ற பாக்கியத்தின் ரேகை. அப்ப ஸ்ரீமத் கொடுக்குறாரு, சத்குருவாகி நமக்கு உயர்ந்த வழியை காட்டுறாரு. அந்த பாக்கியத்தின் ரேகை 3 ரேகையை பார்த்துட்டு இருக்காரு. அவ்வாறு உங்களின் பாக்கியமும் அளவற்றதாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட இன்று விசேஷமாக இந்த 3 ரேகைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றான்ட்டு பாபா சொல்றாரு. நீங்களும் கூட தங்களுடைய நெற்றியில் ஜொலிக்கக்கூடிய ரேகைகளை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீங்க தானேன்ட்டு கேட்கிறாரு. அனைத்தையும் விட உயர்ந்த பாக்கியம் பரமாத்மாவின் அன்பான பலன் என்ற பாக்கியத்தின் ரேகை தான் சொல்றாரு. இப்ப பாருங்க, கடவுளே நம்மளை அன்பா பாலனை பண்றாரு. இதுதான் உயர்ந்த பாக்கியம்ன்றாரு. எப்படி தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறாரோ அப்படி பரமாத்மா பாலனையும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது இப்ப அம்மா அப்பா வளர்க்குறாங்க, குழந்தைங்களை வளர்க்குறாங்க, மனிதர்கள் வளர்க்குறாங்க. அவங்களாம் 2 உத கொடுப்பாங்க, அடி கொடுப்பாங்க, அப்படி வளர்ப்பாங்க. சாப்பாடு ஊட்டி வளர்ப்பாங்க, அன்பு காட்டியும் வளர்ப்பாங்க, திட்டியும் வளர்ப்பாங்க. இங்க பாருங்களேன், கடவுளே நம்மளை வளர்க்குறாரு. எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்களேன். அது நம்ம வாழ்க்கையில ஒரு தடவை தான் இது கிடைக்குது இல்லையா? அப்போ கல்பத்துல ஒரு தடவை தான் இது கிடைக்குது. அதை சொல்றாரு. அது உயர்ந்ததிலும் உயர்ந்தவரா எப்படி இருக்கிறாரோ அவரு, அந்த மாதிரி அவருடைய பாலனை கூட உயர்ந்ததிலும் உயர்ந்ததுன்றாரு. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? இந்த பாலனை எவ்வளவு குறைவானவர்களுக்கு தான் கிடைக்குது பாருங்க. முழு உலகத்துல எல்லாரும் இதை ஃபாலோ பண்றது இல்ல, வர்றதும் இல்லை, வந்தாலும் போயிடுறாங்க. பாதி பேர் பிகேவா இருக்கிறது இல்ல. இதுல கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் பேருக்கு தான் இந்த கடவுளுடைய பாலனை கிடைக்குது. ஆனால் நீங்கள் அனைவரும் இந்த பாலனையை பெற தகுதியானவர்களாக இப்ப இருக்கிறீங்கன்றாரு. இந்த பாலனை முழு கல்பத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரே ஒரு முறைதான் கிடைக்கின்றதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது இல்லை என்றால் வேற எப்போதும் உங்களுக்கு கிடைக்க முடியாது. இந்த சங்கமேகம் ஒரே ஒரு தடவை தான் வருது. அப்பதான் கடவுளே வர்றாரு. அப்பதான் இந்த ஒரு முறைதான் நமக்கு இந்த பாலனை கிடைக்குது. அதுக்கப்புறம் எப்பயுமே கிடைக்காது. சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னா கடவுளே மறந்துடும். இந்த பரமாத்மா பாலனை, பரமாத்மா அன்பு, பரமாத்மா பிராப்தி பலன்கள் கோடியில் ஒரு சில ஆத்மாக்களுக்கு மட்டுமே அனுபவம் ஆகின்றதுன்ட்டு பாபா சொல்றாரு. நீங்கள் அனைவரும் அனுபவிகள் தானேன்ட்டு பாபா கேட்கிறாரு. உங்களுக்கு அனுபவம் இருக்குதானே, அனுபவம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. கடவுள் நம்ம ஃபர்ஸ்ட் பிகே ஆனோம் இல்லையா? நமக்கு எந்த மாதிரி பாபா பாலனை பண்ணார், எவ்வளோ அன்பு, எவ்வளோ பாலனை, எவ்வளோ பிராப்திகள் கொடுத்தாரு. இது எல்லாமே நமக்கு தெரியும். பாபாவுடைய குழந்தைகள் மூலமாகவே நம்ம அனுபவம் பண்ணியிருப்போம். சென்டருக்கு போயிருப்போம். எல்லாம் நம்மளை எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. புதுசா வர குழந்தைகளுக்கு தனியா ஒரு பாபாவே நமக்கு நல்லா கவனிச்சுக்குவார் இல்லையா? இது எல்லாமே நம்ம மதுபன் கூட நம்ம போயிருப்போம். மதுபன்ல கூட நம்மளை எப்படி கவனிச்சிருப்பாங்க. பாபா தான் அவங்க மூலமா நமக்கு கவனிச்சிருக்கிறாரு இல்லையா? எல்லாமே நம்ம அனுபவிகள் தானேன்னு சொல்றாரு. அனுபவம் இருக்கிறதா? பாலனின் அனுபவம் இருக்குது, படிப்பு மற்றும் ஸ்ரீமத்தின் அனுபவம் இருக்கின்றது தானே. மற்றும் இந்த முரளி நம்ம படிக்கிறது, பாபாவுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றது, எல்லாத்தோடைய அனுபவம் உங்களுக்கு இருக்குதானே அப்படின்றாரு. அனுபவி மூர்த்தி தானேன்னு கேட்கிறாரு. எனவே சதா தங்களுடைய நெற்றியில் இந்த பாக்கியத்தின் நட்சத்திரம் ஜொலிப்புடன் தென்படுகின்றதா, சதா தென்படுகின்றதான்ட்டு பார்க்க சொல்றாரு. அல்லது அவ்வப்போது ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் மங்களாகவும் ஆகிடுதா, தளர்வாக மந்தமாக ஆக வேண்டாம். இது எப்பயுமே இந்த 3 பாக்கியம், அதாவது பாபாவுடைய பாலனை, பாபாவுடைய ஆசிரியர், உயர்ந்த ஆசிரியர் என்னும் அந்த பாக்கியத்தின் ரேகை, இன்னொன்னு ஸ்ரீமத், சத்குரு மூலமாக ஸ்ரீமத் கிடைக்குது இல்லையா? அந்த பாக்கியம் 3 ரேகையும் பிரகாசமா ஜொலிக்கணும்ன்றாரு. மங்களா தெரியக்கூடாதுன்றாரு.
தளர்வாக மந்தமாக ஆக வேண்டாம். ஒருவேளை ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் மங்களாக ஆகின்றதெனில் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. பாப்தாதா பார்த்தார். காரணம் என்னவென்றால் நினைவு சுரூபமாக ஆகவில்லை. ஏன்னா பாபாவை நினைக்கல. பாபா நினைச்சாதானே அடிக்கடி நினைக்கணும். நான் யாரு, நான் வந்து பிராமணர், என்னை யார் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, நம்பிக்கையா இருக்கிறேன், என்னை யார் தேர்ந்தெடுத்திருக்காங்க, கடவுளை தேர்ந்தெடுத்திருக்காரு. இதை ஞாபகம் இருந்தா தானே நமக்கு வந்து அந்த நட்சத்திரம் ஜொலிக்கும். இல்லைன்னா மங்களா தானே தெரியும். அதனால சொல்றாரு. இதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க நினைக்கிறதே இல்லை பாபாவை, யோசிக்கிறீங்க நான் ஆத்மா, ஆனால் யோசனையின் சுரூபமாக ஆகுகின்றீர்கள்னு சொல்றாரு. நினைவு சுரூபமாக ஆவது குறைவாக ஆகுறீங்கன்றாரு. யோசிச்சு செய்யறோம், ஆனா நினைவு சுரூபமா ஆகிறது இல்லை. எதுவரை சதா நினைவு சுரூபம் ஆகவில்லையோ அதுவரை சக்தி நிறைந்த நிலை தங்களிடத்தில் வர முடியாதுன்றாரு. அதாவது எப்பவுமே பாபா நினைவுல இருக்கும்போது நம்மளை பார்த்தா சிவசக்தி இணைந்த சுரூபமா தெரியணும். அந்த மாதிரி எப்பவுமே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் சக்தி நிறைந்த நிலை நம்ம கிட்ட வரும். அது வரைக்கும் வராதுன்றாரு. நினைவுதான் சக்தியை கொடுக்கின்றது. பாபா நினைக்க நினைக்க அவர்கிட்ட இருந்து அவர் வந்து பவர் சோர்ஸ். அவரு தான் சுப்ரீம் பவர், அவரு சுப்ரீம் சோல். அவரு தான் வந்து எல்லாம் அப்படியே சக்தி கிடங்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாம் அவர்கிட்ட குவிஞ்சு கிடக்குது. நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும். இப்ப உன்னுடைய நண்பனை சொல்லு, உன்னை பத்தி சொல்றேன்னு சொல்லுவாங்க. நம்ம யாரு கூட இருக்கிறோமோ அந்த சங்க தோஷம்னுவாங்க. அந்த மாதிரி பாபா நினைக்க நினைக்க பாபா மாதிரிதான் நம்ம ஆகும். பாபாட்ட இருந்து சக்தி வந்துகிட்டே இருக்குன்றார். அவர் நினைச்சாலே போதும் சக்தி வந்துடும். அதனாலதான் நினைத்தாலே முக்தி திருவண்ணாமலைன்னு சொல்றாங்க. திருவண்ணாமலை கிடையாது, நம்ம வந்து அண்ணாமலையாரை நினைச்சாதான் முக்தி. அண்ணாமலையார் எப்படி இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறாரு. அவர் புள்ளியா நினைச்சாதான் முக்தி கிடைக்கும். நினைவு சுரூபம் தான் சக்தி சுரூபம்ட்டு பாபா சொல்றாரு. என்ன பாபா நினைக்க 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 நீங்க எப்படி தெரிவிங்க தெரியுமா, மற்றவங்களுக்கு சக்தி சுரூபமா தெரிவிங்க. அதனால தான் பாக்கியத்தின் நட்சத்திரம் குறைவாக ஜொலிக்கின்றதுன்ட்டு பாபா சொல்றாரு. தன்னைத்தானே இப்ப கேளுங்க. அதிகமாக நேரம் யோசிக்கும் சுரூபம் ஆகுகின்றேனா அல்லது நினைவு சுரூபம் ஆகுகின்றேனா? நான் நிறைய நேரம் யோசிக்கிறேனா இல்ல அப்படியே பாபா நினைவுல மூழ்கி இருக்கிறேனா அப்படின்ட்டு பாருங்க. யோசிக்கும் சுரூபம் ஆகுவதனால் மிக நன்றாக யோசிக்கிறீங்க. அதாவது நான் இதுவாக இருக்கிறேன், நான் இதுவாக இருக்கிறேன், நான் இதுவாக இருக்கிறேன் என்று எண்ணுகிறீர்கள். ஆனால் நினைவு சுரூபமாக ஆகாத காரணத்தினால் நல்லதை யோசித்தாலும் கூட வீணான எண்ணங்களும் வந்துடுது, சாதாரண எண்ணங்களும் கலந்துடுதுன்றாரு. யோசிக்கிறதுனா வந்து யோசிச்சு சொல்றது. அதாவது பாபா சொன்னது, இப்ப சொமான்னு சொல்லுங்கன்னா யோசிச்சு சொல்லுவீங்க. அதாவது பாபா என்ன சொமான்னு சொன்னாரு அப்படின்னு யோசிப்பீங்க. நான் சிவசக்தி, நான் மாஸ்டர் சர்வசக்திவான், யோசிச்சு சொல்றீங்க. அது சொரூபத்திலே இருந்துச்சுன்னா அதை ஏன் யோசிக்கணும்? நான் தான் அது அப்படின்ட்டு அது ஊறி போய் ரத்தத்திலே ஊறி போயிருந்துச்சுன்னா அதை யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? அப்ப ஆத்மா வந்து அதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கும் போது அதை யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யோசிச்சாதான் உங்களுக்கு வீணான எண்ணங்கள், சாதாரண எண்ணங்கள்லாம் வந்துருதுன்றார். உண்மையில் பார்க்க போனால் உங்களுடைய அனாதி சுரூபம் என்பதே சக்தி சுரூபம் ஆகுன்றார் பாபா. நீங்க ஒரு காலத்துல அந்த படம் கூட பார்த்திருப்பீங்க. ரஜினி படம் ஒண்ணு பார்த்திருப்பீங்க, பாஷான்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அது வந்து நீங்க வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்கன்னு கேட்பாங்க. அப்பதான் அவனு அந்த பழைய ஞாபகம் வரும். அந்த மாதிரி பாபா சொல்றாரு, நீங்க வந்து இப்ப இருக்கிறீங்களா, அது நீங்க கிடையாது. உண்மையிலே நீங்க உங்களுடைய அனாதி சுரூபமே சக்தி சுரூபம்ன்றாரு பாபா. நீங்க நான் வந்து சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான் நீங்க சொல்லிதான் அது வந்து நீங்க கிடையாது. ஆல்ரெடி நீங்க அதுதான் அப்படின்றாரு பாபா. அனாதி பரந்தாமத்தில் இருந்த காலகட்டம் யோசிக்கக்கூடிய சுரூபம் அல்லன்றாரு. யோசிச்சு நான் சொல்ல வேண்டியதே இல்லை, நான் தான் அது அது தானாவே வரமாட்டுதுன்றார். மேலும் ஆதியிலும் பூமியின் ஆரம்ப கால கட்டத்திலும் கூட இந்த நேரத்தினுடைய நினைவு சுரூபத்தின் பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுன்றாரு. அப்ப ஆதினா நம்ம வந்து தேவதையா இருந்த காலம், தேவதையா நடிச்ச காலம். அப்ப கூட இந்த நினைவு சுரூபத்தினுடைய பலன் கிடைக்குது. நீங்க இப்ப நினைக்கிறது தான் அங்க அதுவா மாறுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம ஆக போறோம். அதாவது நீ என்ன நினைக்கிறியோ அதுவாக ஆகுவான்ட்டு இருக்குது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பாக்குறோம், நம்மள என்னவா நம்ம உருவகப்படுத்திக்கிறோமோ அதுவா நம்ம எதிர்காலத்துல ஆக போறோம். அதனால இப்ப நீங்க நினைவு சுரூபமா ஆக அதுவாதான் நீங்க எதிர்காலத்துல ஆவீங்கன்றாரு. எனவே அனாதி மற்றும் ஆதி சுரூபம் நினைவு சுரூபம் ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. மேலும் இந்த கடைசி நேரத்தில் சங்கமத்தின் நேரத்தில் கூட நினைவு சுரூபமாக ஆகறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. எனவே ஆதி, அனாதி மற்றும் அந்திமம் என்ற 3 காலங்களும் நினைவு சுரூபமாக இருக்கிறீங்க. இப்ப நம்ம ஆதியிலையும் சரி அனாதிலையும் சரி கடைசி நேரத்திலையும் நம்ம இப்ப நினைவு சுரூபமா ஆகிறோம். யோசிக்கும் சுரூபமே கிடையாது, அதுவாவே மாறுறோன்றார். எனவே பாப்தாதா முன்பே கூட சொன்னாரு, அதாவது நிகழ்கால நேரத்தில் அனுபவி மூர்த்தி ஆகுவது என்பது உயர்ந்த நிலையாகும்ட்டு சொல்றாரு.
இப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே கூட சொல்லியிருந்தாராம். இப்ப இப்ப நேரத்தின் அனுசாரம் இப்ப டைம் நகர்ந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த நேரத்துல நம்ம என்னவா ஆகணும்னா, அனுபவி மூர்த்தியா ஆகணும். அப்பதான் உலகத்தாருக்கு நம்ம தெரிவிக்க முடியும். நம்ம வந்து நம்மள தேர்ந்தெடுத்துக்கிறது கடவுள். நம்மளை செலக்ட் பண்ணி பாடம் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம மூலமா அன்பு கடலே வெளிப்படணும், அமைதி கடலே வெளிப்படணும். அப்ப நம்ம அனுபவம் பண்ணியிருக்கணும் இல்லையா, நம்ம வந்து அமைதியை அனுபவம் பண்ணியிருக்கணும். மெடிடேஷன் பண்ணி நம்ம அமைதியை அனுபவம் பண்ணிருக்கணும். பாபாட்ட இருந்து அமைதி வாங்கியிருக்கணும், பாபாட்ட இருந்து அன்பு வாங்கியிருக்கணும். பாபா வந்து அவரே வெளிப்பட மாட்டார். அப்படியே மேல இருந்து புள்ளியா வந்து அப்படியே எல்லாத்தையும் நான் வந்துட்டேன்னு சொல்ல மாட்டாரு. அவர் எப்படி வெளிப்படுவாருன்னா, நம்ம மூலமா, நம்ம நெற்றி பூர்வத்தின் மூலமா தான் வெளிப்படுவாரு. அத்தினி 108 ஆத்மாக்கள் பௌர்ணமி நிலவு மாதிரி 108 பேர் இருக்கிறாங்க. 108ம் பாபா மாதிரி வெளிப்படுவாங்க. எப்படின்னா, பாபா நினைச்சு நினைச்சு பாபாவா மாறிடுவாங்க. சமான் ஆகும்போது அவங்க மூலமா தான் பாபா வெளிப்படுவாரு. அதனால இப்ப அனுபவி மூர்த்தி ஆகணும்ன்றாரு. அனுபவி மூர்த்தி ஆகுவது என்பதுதான் உயர்ந்த நிலை ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப நம்ம மாறணும் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் பாபா நினைச்சு நினைச்சு யார் ஒருத்தவங்க மாறுறாங்களோ அவங்க கூட இருக்கிறவங்களையும் மாறிடுவாங்க. சங்க தோஷம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பாபா சொல்லுவாரு, பாரஸ்நாத் ஆகுங்க. பாரஸ்நாத் ஆகி நீங்க பாரஸ்ன்றது தங்கம், நீங்க தங்கமா இருந்தீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்களையும் தங்கமா மாத்திருவீங்க. இரும்பை இப்ப ஒரு பித்தளை இரும்பு பொருள் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன், அது கூட ஒரு நல்ல பொருளை கொண்டு போய் வச்சா எல்லாமே என்ன ஆயிடும், துரு பிடிச்சி போயிடும், எல்லாமே இரும்பாயிடும். அதனால கெட்டவங்களா மாத்துறாங்க. பாபா நம்மள நல்லவங்களா மாத்தி நல்லவங்களா எல்லாரையும் மாத்த சொல்றாரு. அதனால பாரஸ் புத்தி உள்ளவங்களா மாத்துங்க, நீங்க மாதிரி எல்லாரையும் மாத்துங்கன்றாரு. இப்ப நீங்க யோசின்னு கிடக்குறீங்க, யோசிக்காதீங்க, அது சுரூபமாவே மாறுங்கன்றாரு. நான் ஆத்மா என்று யோசிக்கிறீங்க, பரமாத்மாவிடம் கிடைக்கும் பிராப்திகளை யோசிக்கிறீங்க, ஆனால் புரிந்து கொள்வது மற்றும் அனுபவம் செய்வது இதில் ரெண்டுக்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஸ்கூல்ல ஒரு பாடம் படிக்கிறோம்னா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது வேற. அது வந்து நல்லா என்ன பண்ணிடும், ஞாபகம் இருக்கும், மறக்கவே மறக்காது. புரியாம இந்த மனப்பாடம் பண்ணி படிப்பாங்க பாருங்க, அது மறந்து போயிடும். நமக்கு வந்து அது என்னன்னா சும்மா மக்கப் பண்றதுதான், மனப்பாடம் பண்றது. அது வந்து வேஸ்ட், அது புத்தியில நிக்காது. இப்ப ஞானத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கிறது வேற, ஆனா அனுபவம் பண்றது வேற அப்படின்றாரு. நீங்க அனுபவம் பண்ணிட்டீங்கன்னா அப்ப வந்து நீங்க அனுபவம் பண்ணும்போதுதான் மத்தவங்கள உங்களால அனுபவம் செய்ய வைக்க முடியும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்றாரு. அப்ப அனுபவி மூர்த்தி ஒருபோதும் மாயாவிடம் ஏமாற்றம் அடைய முடியாது. யார் அனுபவம் அடைஞ்சிட்டாங்களோ அவங்க மாயாட்ட தோக்க மாட்டாங்கன்றாரு. துக்கத்தின் அனுபவத்தை அவங்களால பெற முடியாது. இப்ப பாபாவுடைய இணைந்த சுரூபமாகி சிவசக்தியாகி சக்தியை அனுபவம் பண்ணிட்டீங்க, அஷ்ட சக்திகளும் உங்களுக்குள்ள நிரம்பிடுச்சுன்னா மாயா உங்களை ஏமாத்தவே முடியாதுன்றாரு. எந்த ரூபத்திலையும் அது வந்து உங்களை ஏமாத்த முடியாது. அப்ப அனுபவி மூர்த்தி ஆகுங்க. இடையிடையில் எந்த ஒரு மாயாவின் விளையாட்டை பார்க்கின்றீர்களோ அல்லது மாயாவுடன் விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கின்றீர்களோ அதுக்கான காரணம் என்ன தெரியுமா, நீங்க அனுபவி மூர்த்தியாக ஆகிறதுல உள்ள குறைவுதான்றார். இப்போ நம்ம வந்து பாபா மாயாவை ஜெயிங்கன்றாரு. நம்ம மாயாவை ஃபர்ஸ்ட் விட்டோமா, நம்மளே விடல, மாயா கூட தான் விளையாட்டை பாக்குறீங்க, மாயாவோட தான் விளையாடிட்டு இருக்கீங்கன்றாரு. எந்த விகாரத்தையும் அந்த விகாரத்து கூட தான் இன்னும் இருக்கிறோம், இன்னுமே நம்மளை விட்டு அது போகல. அப்ப நீங்க அது காரணம் என்னன்னா, நீங்க அனுபவி மூர்த்தி ஆகிறதுல குறைவு இருக்குன்றாரு. அனுபவத்தின் அதிகாரம் என்பது அனைத்தையும் விட உயர்ந்ததுன்றாரு. அனுபவத்தோட அத்தாரிட்டி தான் எல்லாத்த விட உயர்ந்ததுன்றாரு. அதாவது நீங்க சிவசக்தின்னு வாயால சொல்றது வேற, சிவசக்தி சொரூபமாவே இருக்கிறது வேற. ஒரு அம்மனாகவே தன்னை நினைச்சுக்கிட்டு தனக்குள்ளார எல்லா சக்தியும் இருக்குதுன்ட்டு அந்த அந்த சக்தியை வெளிப்படுத்துறது வேற, அனுபவம் பண்ண வைக்கிறது வேற. அனுபவத்தினோட அத்தாரிட்டி தான் எல்லாத்த விட உயர்ந்ததுன்றாரு. எனவே பாப்தாதா பார்த்தார், அநேக குழந்தைகள் யோசிப்பவர்களாக தான் இருக்கிறாங்க இன்று வரைக்கும், ஆனால் சொரூபத்தின் அனுபவம் குறைவாக இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அவங்க கிட்டக வரவங்க எங்க இருந்தோ வந்து கனவுல பக்தர்களுக்கு இவங்களோட காட்சி கிடைச்சிருக்குது, இவங்களை தேடி வந்து காலில் விழுந்துடுறாங்க பக்தர்கள்னா. எந்த அளவுக்கு அவங்க வந்து பாபாட்ட வந்து சக்தி வாங்கி பக்தர்களுக்கு கொடுத்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அங்காள பரமேஸ்வரியா இருந்து ஜெகத் மாதாவா இருந்து அவங்க உலகத்துக்கே சக்தி கொடுத்து பக்தர்களை வர வச்சாங்க, தன்னிடத்தை தேடி வர வச்சு அவங்க காலில் விழ வச்சாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க சுரூபமாயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பாபாவுடைய நினைவுல இருந்து சிவசக்தி சுரூபமா ஆயிருக்கிறாங்க, மாயாவை ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா அம்மாவுடைய தாரணை அந்த அளவுக்கு. அதனால்தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற ராதையா ஆகியிருக்கிறாங்க இல்லையா. 108ல ஃபர்ஸ்ட் லட்சுமி நாராயணனா பிரம்மா பாபாவும் அம்மாவும் ஆகிறாங்கன்னா சும்மா ஆகல, அவங்க வந்து அவ்வளவு தாரணை பண்ணியிருக்கிறாங்க.
இன்றைய உலகத்தில் பெரும்பான்மையான ஆத்மாக்கள் பார்ப்பது மற்றும் கேட்பதில் களப்படைஞ்சிட்டாங்க, ஆனால் அனுபவத்தின் மூலம் பலனடைய விரும்புறாங்க. அதாவது இப்ப உலகத்துல எல்லாரும் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இப்ப போயிட்டு கடவுள் இவர்தான் நம்ம சொன்னா கூட யாரும் வந்து கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா எல்லாமே பொய்யா இருக்குது உலகத்துல. கலியுகத்துல பாதி பொய், எல்லாமே பொய் தான். அப்ப பாக்குறது கேட்கறதுல களப்படைஞ்சிட்டாங்க. அவங்க அனுபவம் பண்ணதான் விரும்புறாங்க. கடவுள் வந்துட்டாரோ காட்டுங்க, எனக்கு கண்ணு முன்னாடி காட்டுங்கன்னு கேக்குறாங்க. அனுபவம் பண்ண விரும்புறாங்க, பலனடைய விரும்புறாங்க. எனவே அனுபவத்தை இப்ப செய்வீங்கள்னு சொல்றாரு. அனுபவி மட்டுமே அதை மற்றவர்களுக்கு செய்விக்க முடியும். இங்கதான் ட்விஸ்ட் வச்சாரு. யார் ஒருத்தவங்க அனுபவம் செய்யறாங்களோ, யார் ஒருத்தவங்க அமைதி அனுபவம் செய்யறாங்க, யார் ஒருத்தவங்க பாபாட்ட இருந்து உண்மையான அன்பை எடுக்கிறாங்க, பாபாட்ட இருந்து யார் உண்மையான சக்தி வாங்குறாங்க, அமிர்த வேலை எழுந்திருக்கிறாங்க, எல்லா ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்றாங்க, யார் ஒருத்தவங்க பாபா பேச்சு தட்டாம கேக்குறாங்க, அவங்க தான் மற்றவங்களுக்கு போயிட்டு அனுபவம் செய்விக்க முடியும். அவங்க தான் அந்த பாசித்தானர் ஆக முடியும். பாபா சொல்றாரு பாருங்க, அனுபவி மட்டும்தான் அதை மற்றவங்களுக்கு சேவிக்க முடியுன்றார். மேலும் அனுபவி ஆத்மா சதா முன்னேறி கொண்டுதான் இருப்பாங்க, சேவையில முன்னேறிட்டு இருப்பாங்க. அவங்க எங்க இருந்தாலும், உலகத்துல எந்த மூலை முடுக்குல இருந்தாலும் அனுபவி ஆத்மா பாபா மூலமா எல்லா ஹெல்ப்பையும் வாங்கிட்டே இருப்பாங்க. பாபா அவங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருப்பாரு. பாபாவை அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க, பாபா அவங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அந்த அனுபவி ஆத்மா முன்னேறிட்டே இருப்பாங்க. அதாவது ஞானம், யோகம், தாரணை, சேவையில முன்னேறிட்டே இருப்பாங்க. அவங்க பறந்து கொண்டே இருப்பாங்க. அவங்க வந்து உலகத்துல இருந்தாலும் அவங்க ஊக்க உற்சாகத்துல அந்த ஆத்மா என்ன ஆயிட்டு இருக்கும், பாபாவை நினைச்சு நினைச்சு அவங்களுடைய பாவம்லாம் அழிஞ்சிட்டே இருக்கும். அவங்க பறந்துகிட்டே இருப்பாங்க. ஏனெனில் அனுபவி ஆத்மாவிடம் ஊக்கம் உற்சாகம் என்பது சதா வெளிப்பாட்டு ரூபத்துல இருக்குன்றார். அவங்க வெளியவே தெரியும் அவங்க வந்து ஆத்மா ஊக்கம் உற்சாகத்தோட இருக்கிறாங்கன்ட்டு. அவங்க சோகமா கவலையா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருப்பாங்கன்றார். எனவே சோதனை செய்யுங்கள். பாயிண்டினுடைய பாபா சொல்லக்கூடிய விஷயங்களின் அனுபவி மூர்த்தியாக ஆகியிருக்கிறேன்னா, இப்ப நான் அந்த மாதிரி ஆயிருக்கிறேன்னா செக் பண்ணுங்க. அனுபவத்தின் அதிகாரம் உங்களின் ஒவ்வொரு செயலும் தென்படுகின்றதா? இப்ப அனுபவத்தின் அத்தாரிட்டி நம்மளோட செயல்ல தென்படுதா? அதாவது பிகேவுக்கு பின்னுட்டு உங்களுடைய செயல்பாடை செக் பண்ணுங்க. நான் பிகே ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், பிகே ஆனதும் நான் எப்படி இருக்கேன். பிகே ஆகிறதுக்கு முன்னாடி மோசமா இருந்தா, பிகே ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப மோசமாயிட்டேனா அப்படின்னு செக் பண்ணுங்க. ரொம்ப மோசமாயிட்டேனா இல்ல அந்த மோசமான நானு மாறிட்டேனா, பாபா மாதிரி மாறிட்டே வரேனா அப்படின்னு செக் பண்ணுங்க. நான் சரியாயிட்டேனா இல்ல அதோட ரொம்ப முன்னாடி இருந்ததோட ரொம்ப மோசமா இருக்கிறேனா செக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் அனுபவத்தின் அத்தாரிட்டி தென்படணும். நீங்க அனுபவம் வந்து பேசணும். ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு எண்ணம் அனுபவத்தின் அதிகாரத்தின் அடிப்படையில் இருக்கிறதா அல்லது வெறும் புரிந்து கொண்டதன் அடிப்படையில் இருக்கின்றதான்ட்டு செக் பண்ணுங்க. ஒன்று புரிந்து கொள்வது, ரெண்டாவது அனுபவம் செய்வது. இப்ப நம்ம ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வேற, அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணி அதை அனுபவம் செய்யறது வேற. பாபா சொல்லுவாரு, அசரீரி ஆகுக, முற்றுப்புள்ளி வைங்க, ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஒரு பிரச்சனை வருதா, நான் ஆத்துமா, டிராமா, இது டிராமா, பாபாவும் புள்ளி, நானும் புள்ளி, டிராமாவும் புள்ளி. அதனால நடக்கிற விஷயத்துக்கும் புள்ளி வச்சிடறேன். இது ஏற்கனவே நடந்தது, அதான் இப்ப நடக்குது. இந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறீங்களா? வந்த ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பருக்கும் அதோட அனுபவம் என்ன? அனுபவம் செஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த அனுபவம் எவ்வளவு சூப்பரா இருந்தது. நான் இந்நேரம் சாதாரண பிகே லைஃப்ல இல்லாம சாதாரண ஒரு சாதாரண நான் பிகேவா இருந்தா இந்நேரம் அந்த விஷயத்த பெருசு பண்ணி பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அழுது என்னென்னமோ பண்ணியிருப்பேன். என் உயிரையே கூட விடுறதுக்கு துணிஞ்சிருப்பேன் அந்த அந்த பிரச்சனைக்காக. ஆனா நான் பிகே ஆனதுனால இதை நான் செய்யல. பிகே ஆனதுனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சாதாரணமா லேசா எடுத்துக்கிட்டு நான் ஆத்மா பாபா டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வச்சேன். ஃபுல் ஸ்டாப் வச்சதுனால நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். பிகே ஆனதுனால நான் உயிரோட இருக்கிறேன், இல்லைன்னா இந்நேரம் போயிருப்பேன். இப்படி நீங்க அனுபவம் பண்ணிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? எந்தெந்த விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஞானத்தை அப்ளை பண்ணீங்க, எவ்வளவு குணங்களை பாபாட்ட இந்த சக்திகளை வாங்குனீங்க, அதை உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க கொடுத்தீங்க? உங்க கூட இருக்கிறவங்க அமைதியை அனுபவம் பண்ணாங்களா, அன்பு அனுபவம் பண்ணாங்களா, உங்கள்கிட்ட இருந்து அனுபவம் அன்பு அனுபவம் பண்ணாங்களா? எந்த அளவுக்கு நம்ம அனுபவம் செஞ்சோம்? இந்த ரெண்டு விஷயம் தான் சொல்றாரு. ஒண்ணு புரிஞ்சுக்கிறது, ஞானத்தை சும்மா இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்கிறது, புரிஞ்சுக்கிட்டு மட்டும் போறது. ஆனா ரெண்டாவது வாழ்க்கையில அப்ளை பண்ணி நம்ம ஆத்மால அதை என்ன பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும். அப்ப வாழ்க்கையிலயும் அது அப்ளை ஆயிட்டே வரும்.
அப்ப வாழ்க்கை வாழும் கலையே இதுதான். அதுதான் பாபா நம்ம சொல்லி கொடுக்குறாரு. ஒவ்வொரு பாடத்திலும் அனுபவி ஆகுவது ஞானம், யோகம், தாரணை, சேவைன்றாரு. இப்ப எல்லா பாடத்திலயும் உங்களுக்கு அனுபவம் இருக்கா? நீங்க ஞானம் கேட்டு எவ்வளவு மாறி இருக்கிறீங்க, யோகா பண்ணி எவ்வளவு மாறி இருக்கிறீங்க, தாரணை உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறா? பாபா மூலமா ஞானம் கேக்குறீங்களே, பாபா சொன்ன ஞானத்தை எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில தாரணை பண்ணிருக்கிறீங்க? யாரு தாரணை பண்றாங்களோ அவங்கதான் அம்மன். அம்மன் கையில வாள் இருக்கும், ஞான வாள் அவங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யோகா பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க அம்மனோட தலையில யோகா அக்னி காட்டியிருக்கிறாங்க ஒவ்வொரு அம்மனுக்கும். அப்ப ஒவ்வொரு பிகேவும் ஞானம், யோகம், தாரணை இல்லாம இருக்கவே முடியாது. சேவையும் இல்லாம இருக்க முடியாது. கண்டிப்பா சேவையும் பண்ணணும். அப்ப இந்த 4துலயும் என்னுடைய மார்க் என்ன? இது 4துலயும் நான் அனுபவியா இருக்கிறேன்னா, ஞானத்தினுடைய விஷயங்களை வர்ணனை செய்வது. வெளி உலகத்தில் உள்ள பேச்சாளர்கள் கூட நிறைய பேசுறாங்க. இப்ப ஞானத்தை பத்தி நம்ம போய் வெளியில பேசுறோம். ஆனா வெளியில உள்ளவங்க பாருங்க, நம்மளோட சூப்பரா பேசுறாங்க, பிகேஸோட. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தின் அனுபவி சுரூபம் ஆகுவது என்பதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுவதாகின்றார். இப்ப பாயிண்ட போய் பண்டிதர் மாதிரி நம்ம மத்தவங்க சொல்றது இல்லை. நமக்கு, அதாவது ஊருக்கு தான் உபதேசம், நமக்கு கிடையாதுன்ட்டு மற்றவங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஞான பாயிண்ட் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவம் பண்ணோமா, நம்ம வாழ்க்கையில சுரூபமாக்கணுமா, அதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மான்ட்டு பாபா சொல்றாரு. யோகா செய்பவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, யோகத்தில் அமர்பவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் யோகத்தின் அனுபவம், அதாவது சக்தி சுரூபம் ஆகுவது என்பது வேறென்றார் பாபா. பாபா இன்னைக்கு நல்லா போட்டு முரளியில நம்மளை தாளிக்கிறாரு, சூப்பரா சொல்றாரு எல்லாத்தையும். இதை பாருங்க, இதுல நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோன்றதை செக் பண்ணோம். யோகா செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, யோகாவை செய்ய வைக்கிறவங்க, யோகத்துல உட்கார்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த யோகா மூலமா என்ன அனுபவம் செஞ்சீங்க? சக்தி சுரூபமா ஆகிறது வேறன்றாரு. சக்தி சுரூபத்தில் இருக்கிறோம் என்பதை எப்படி கண்டறிவது? உண்மையிலே யோகா பண்ண எனக்கு பவர் வந்துச்சு. பவர் வந்துச்சுன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த நேரத்தில் எந்த சக்தி அவசியமோ அந்த நேரத்தில் அந்த சக்திக்கு அழைப்பு விடுத்து தடையற்ற சுரூபமாக ஆவதுதான் உண்மையான யோகா பண்றதுன்றார் பாபா. என்ன சொல்றாரு பாருங்க, நான் யோகா பண்ணேன் அமிர்த வேலையில 3/4 மணி நேரம் யோகா பண்ணேன், 4 to 4:45. முழு நாளும் எப்படி இருந்தீங்க? நீங்க சக்தி சுரூபமால இருக்கணும். நீங்க காலையிலே பவர் வாங்கிட்டீங்க பாபாட்ட. முழு நாளும் உங்களுக்கு 8 சக்திகளும் இருக்கணும் இல்லையா? ஆத்மால என்னென்ன சக்திகள் இருக்கணும்? உள்ளடக்கும் சக்தி. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நமக்குள்ளார உள்ளடக்கணும். அதை போய் 4 பேர்ட்டு சொல்லக்கூடாது. உள்ளடக்கும் சக்தி எனக்குள்ளார இருந்துச்சா? பொறுத்து கொள்ளும் சக்தி இருந்ததா? விடுபடும் சக்தி இருந்ததா? ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஃபுல் ஸ்டாப் வச்சேன்னா, அதுல இருந்து விடுபட்டு அடுத்த வேலையை பார்த்தேன்னா விடுபடும் சக்தி எனக்கு இருந்துச்சா? எல்லாத்தையும் பொறுத்து கொள்ற சக்தி, ஏற்றுக்கொள்ற சக்தி எனக்குள்ள வந்துச்சா? இல்ல ஏத்துக்கவே முடியலையா? அப்பனா சக்தியே இல்லைன்னு அர்த்தம். இது ஏன் நடந்தது என் வாழ்க்கையில, இப்பெல்லாம் ஏன் நடக்குது? ஏத்துக்கவே முடியல என்னாலன்னா என்கிட்ட சக்தியே இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி 4 சக்திகள் ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த சக்திகள் வந்துடும். பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி, எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தறியணும், தீர்மானிக்கணும், கரெக்டான பாதையை சூஸ் பண்ணணும், தீர்மானிக்கக்கூடிய சக்தி, மாயாவை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வேணும். உலகத்துல எல்லா தவறும் நடக்கும், அதை எதிர்க்கக்கூடிய சக்தி வேணும். பேசாமலே எதிர்க்கணும். நம்ம பேசாமலே நம்ம கிட்டக்க மாயாவே வரக்கூடாது. அந்த மாதிரி எதிர்கொள்ளும் சக்தி நமக்குள்ளார இருக்கணும். சகயோகத்தின் சக்தி, எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய சக்தி இருக்கா? இல்லை எனக்கே என்னால வேலை செய்ய முடியலையா? அடுத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குதா? இதெல்லாம் செக் பண்ணுங்க. இந்த 8 சக்தியும் வந்தாதான் நீங்க ஒழுங்கா யோகா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க பண்ணது யோகாவே கிடையாதுன்றார் பாபா. பாபா சொல்றாரு, நீ ஒழுங்கா யோகா பண்ணியிருந்தேன்னா உனக்கு எந்த சக்தி வேணுமோ அந்த நேரத்துக்கு அந்த சக்தி வரணும்ன்றார். நீ கூப்பிட்ட உடனே அந்த சக்தி உன்னை தடையற்ற சுரூபமா ஆக்குறது. இதுதான் உண்மையான யோகான்றாரு. இதை விட்டுட்டு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நான் 8 மணி நேரம் யோகா பண்ணேன், 4 மணி நேரம் யோகா பண்ணேன், நான் பாபாவே தான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் பாபா என் கூடவே தான் இருக்கிறாரு. அப்ப ஏங்க உங்களுக்கு வாழ்க்கையில வர பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏன் புலம்புறீங்க? 8 சக்திகள் ஏன் உங்கள்கிட்ட இல்லாம போச்சு? பாபாவை நினைச்சிட்டே இருக்குன்னா வாழ்க்கையில வர பிரச்சனைக்கு நம்ம அழவே கூடாது இல்லையா? அந்த வாழ்க்கையில வர ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். எந்த ஒரு யாருடைய இதுவும் இல்லாம பாபா நினைவுல இருந்து நம்மளே ஃபேஸ் பண்ணணும் அந்த வாழ்க்கையில வர எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும். அப்படின்னா நமக்கு பவர் எடுத்திருக்கிறோம்னு அர்த்தம். ஆனா நம்ம கிட்ட பவரே இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளும் ஏதேனும் ஒரு சக்தியின் குறைவு இருக்கிறது, வர்ணனை செய்கிறோம், ஆனால் அதன் சொரூபமாக ஆகவில்லை என்றால் சரியான நேரத்தில் ஏமாற்றம் ஏற்பட முடியும்ன்றார். இப்ப நம்ம கிட்ட ஒரு பொறுத்து கொள்ளும் சக்தியே இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, என்னால பொறுத்துக்கவே முடியல,
ஆனா பொறுத்துக்கொள்ளும் சக்தியை வா வா அப்படின்னு கூப்பிடுறோம். ஆனா அது வரமாட்டுது. என்னால பொறுத்துக்கவும் முடியல. நான் வந்து பேசிடுறேன் கத்திடுறேன் ஏதோ பண்ணிடுறேன். அப்பனா நான் மாயாட்ட தோத்துட்டேன். அப்ப சரியான நேரத்துல நான் ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன் இல்லையா? அதான் சொல்றாரு, ஏமாந்து போயிட்டீங்க, நீங்க சக்தி சுரூபமாவே ஆகலன்றாரு. அப்பனா பாபாவை ஒழுங்கா நினைக்கவே இல்லை. நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி வந்திருக்கும் இல்லையா? வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளணும், பொறுத்துக்கணும். இந்த சக்தியெல்லாம் நமக்கு வரணும். உலகத்துல இருக்கிறவங்க பொறுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு சக்தியே இல்லை. ஆனா நம்ம பிகே ஆனதுனால நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போனோம், அந்த சக்தி நமக்கு வரும்ன்றாரு. சகிப்புத்தன்மையின் சக்தி வேண்டும் என்ற இடத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் சக்தியை பயன்படுத்தினீர்கள் என்றால் யோகம் நிறைந்த அனுபவ சுரூபம் என்று அழைக்கப்பட மாட்டீர்கள்ன்றாரு. பொறுத்துக்க வேண்டிய இடத்துல போய் கத்துறோம் திட்டுறோம் எதிர்த்து பேசுறோம் அப்படின்னாலே எதிர்கொள்ளும் சக்தியை நம்ம கூட்டுட்டோம்னு அர்த்தம். எதிர்கொள்ளும் சக்தி நமக்கு வருது. பொறுத்துக்கிற இடத்துல எதிர்கொள்றோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அனுபவியே ஆகல அப்படின்னு சொல்றாரு. 4 பாடங்களிலும் நினைவு சுரூபம் அல்லது அனுபவி சுரூபத்தின் அடையாளம் என்னவாக இருக்குன்றாரு. 4 பாடம்: ஞானம், யோகம், தாரணை, சேவை. இந்த 4த்துலயும் நீங்க நினைவு சுரூபமா அனுபவி சுரூபமா இருக்கிறீங்கன்னா அது எப்படி இருப்பீங்க நீங்க பாக்குறதுக்கு? ஃபர்ஸ்ட் எப்படி இருப்போம்னா, ஸ்திதியில மனோநிலையில நான் கருவி என்று கருதுதல். அவங்க மனநிலை நமக்கு எப்படி இருக்கும்னா, நான் ஒரு கருவி, என்னை பாபா தேர்ந்தெடுத்திருக்காரு, செய்யறதெல்லாம் அவரு தான், நான் வந்து சும்மா, என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு பாபா தான், நான் வந்து கருவி அப்படின்ட்டு நினைச்சுக்கிறது ஃபர்ஸ்ட். 2வது, உள்ளுணர்வுல சதா சுபமான ஆத்மீகமான மேலும் சுயநலமற்ற எண்ணங்களை சிந்தித்தல். உள்ளுணர்வு எப்படி இருக்கும்னா, நான் சுயநலமே இருக்காது, அதாவது எனக்காகன்னு யோசிக்காம ஆத்மீகமா ஆத்மாக்கள் சுபம் நல்ல எண்ணங்களே நமக்குள்ளார வரும். 3வது, வாயுமண்டலத்தில் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் சதா பணிவான நிலை. நம்ம எல்லாருக்கூடயும் பணிவா பழகும், ஏத்து பேச மாட்டோம், சிரிச்சுட்டுன்னு இருக்க மாட்டோம், எல்லாருக்கிட்டையும் பணிவா, கூட இருக்கிறவங்களோட சம்பந்தம் தொடர்ல பணிவாக இருக்கிறது. 4வது, பேச்சுல சதா தூய்மையான வார்த்தைகள் தான் பேசுவோம், கண்ணாமனான்னு பேச மாட்டோம். இந்த 4 இது பாபா சொல்றாரு. யார் இதுல எல்லாம் அனுபவியா இருக்கிறாங்களோ 4 பாடத்துல, அதாவது ஞானம், யோகம், தாரணை, சேவையில சம்பூர்ணமாயிட்டே வராங்க, சப்ஜெக்ட்ல மார்க் எடுத்துக்கிட்டே வராங்கன்னா அவங்க நிறைய மார்க் எடுக்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கருவி நினைச்சிட்டு இருப்பாங்க. 2வது பாயிண்ட் எல்லாருக்காகவும் சுயநலமற்ற எண்ணங்களை சிந்திப்பாங்க. 3வது, வாயுமண்டலம் சம்பந்தம் தொடர்புல பணிவா இருப்பாங்க எல்லாருக்கூடையும். 4வது, பேச்சுல தூய்மையான வார்த்தைகளை பேசுவாங்க. இப்படி இருக்கிறவங்க தான் அனுபவி அப்படின்னு அர்த்தம். இந்த விசேஷங்கள் அனுபவி மூர்த்தியிடம் ஒவ்வொரு சமயமும் இயற்கையான சுபாவமாக இருக்கும். நேச்சுரலா இருக்கும். அவங்க கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அதாவது நடிக்கிறது வேற, இயல்பாகவே நம்மளுடைய நேச்சர் வேற. அதாவது நான் வந்து நல்லவ மாதிரி நடிக்கிறது வேற, உண்மையா நான் நல்லவளா இருக்கிறது வேற. யாராவது வந்தாங்கன்னா நல்லவங்க மாதிரி நடிப்போம் இல்லையா, அது நடிக்கிறது. ஆனா இயற்கையாவே நல்லவங்களா இருக்கிறது வேற. நேச்சுரா ஆகணும்ன்றார் பாபா. இப்போது அநேக குழந்தைகள் அவ்வப்போது சொல்றாங்க, அதாவது நாங்கள் விரும்பவில்லை இவ்வாறு செய்ய வேண்டும் என்று, ஆனால் என்னுடைய பழைய சுபாவம் அப்படி இருக்குது பாபா, நாங்க நினைக்கல, ஆனா அந்த பழைய சுபாவம் அந்த மாதிரி வந்துருது. இயற்கை தன்னுடைய காரியத்தை இயற்கையாகவே செய்கின்றது, யோசிக்க வேண்டியதே இல்லை. ஆனால் இயற்கை தன் காரியத்தை இயற்கையாக செய்கின்றது. இப்ப இயற்கை பாருங்களேன், அது வந்து யோசிக்குதா, தானாகவே செய்யுது. எனவே உங்களை நீங்கள் செக் பண்ணுங்க, என்னுடைய இயற்கையான சுபாவம் என்ன. இப்ப நம்மளுடைய இயற்கையான சுபாவம் இந்த நடுவுல வந்த சுபாவமா, நடுவுல கோவப்படுறது, இந்த 5 விகாரத்துல போறது, இதெல்லாம் இயற்கையான சுபாவமே கிடையாதுன்னா நடுவுல வந்ததுன்றாரு. உங்களுடைய இயற்கையான சுபாவமே ஆத்மா அனாதியினுடைய சுபாவம் தான். ஒருவேளை எந்த ஒரு பழைய சுபாவம் அம்சம் இம்மி அளவில் இருந்தால் கூட ஒவ்வொரு சமயமும் அது வெளியே வந்து பக்கா சம்ஸ்காரமாக ஆகிறது. அந்த பழைய இயல்பு, பழைய சுபாவம், பழைய சம்ஸ்காரத்தை அழிப்பதற்கும் விரும்புறீங்க, ஆனால் அதை உங்களால முடிக்க முடியவில்லை. அதற்கான காரணம் என்னன்ட்டு பாபா கேட்கிறாரு. அடிக்கடி நான் அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா கோபம் வந்துருது, இப்படிலாம் வருது, பழைய சம்ஸ்காரம் எட்டி பாக்குது பாபா அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? உங்களால அழிக்க விரும்புறீங்க ஆனா அழிக்க முடியல அப்படின்னா என்ன காரணம்? அனைத்து விஷயங்களிலும் ஞானம் நிறைந்தவராக ஆகிட்டீங்க, ஆனால் எதை நடக்கக்கூடாது என்று விரும்புறீங்களோ அது நடந்துருது. அதற்கான காரணம் என்னன்னு கேட்கிறாரு. மாற்றம் செய்து கொள்ளும் சக்தியில் குறைவு இருக்குது. சுயத்தின் மாற்றம், தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, அதுல குறைவு இருக்குது. பெரும்பான்மையினர்களிடம் பாப்தாதாவுக்கு தென்படுவது என்னவென்றால், மாற்றத்தினுடைய சக்தியை பற்றி புரிஞ்சிருக்கிறீங்க, வர்ணனையும் செய்றீங்க. ஒருவேளை மாற்றத்தின் சக்தி என்ற தலைப்பில் எழுத சொன்னா, சொற்பொழிவு ஸ்பீச் கொடுக்க சொன்னா, மிகவும் புத்திசாலிகளாகிய நீங்க மிக நல்ல சொற்பொழிவுலாம் செய்ய முடியும். பிகேஸ் வந்து நல்ல பேச்சாளரா இருக்கிறாங்க எல்லாருமே.
நல்லா சொற்பொழிவுலாம் செய்வாங்க அப்படின்றாரு. அது மாற்றத்தின் சக்தின்னு ஒரு தலைப்பு கொடுத்தா நல்லா செய்வீங்க. எழுதவும் முடியும். மேலும் மற்றவர்கள் யாரேனும் வந்தால் அவர்களுக்கு மிகவும் நல்ல முறையில் உங்களால் புரிய வைக்கவும் முடியும். இதில் சிரமம் எதுவும் இல்லை. மாற்றம் அடைந்து விடுங்கள். இவ்வாறு மற்றவர்களுக்கு நீங்க புரிய வைக்கிறீங்க. உங்களை பற்றிய இந்த புரிதல் பாப்தாதாவுக்கு இருக்கிறது. அதாவது மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுல நீங்க புத்திசாலி என்று புரிதல். அதாவது நம்ம மற்றவங்க அதான் சொல்றது, அடுத்தவங்களுக்கு தான் உபதேசம், ஊருக்கு உபதேசம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுல நீங்க புத்திசாலி என்ற புரிதல் பாபாவுக்கு இருக்குது. ஆனால் உங்களிடம் தன்னை மாற்றம் செய்வதற்கான சக்தி எவ்வளவு இருக்குதுன்னு கேட்கிறாரு. நீங்க மத்தவங்க சொல்றீங்கல்ல, விட்டுடுங்க, ஏன் இதெல்லாம் வந்து டென்ஷன் ஆயிக்கிறீங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க, இதெல்லாம் போன கல்பம் இதான் நடந்தது, அதனால இது நடக்குது, அதனால எடுத்துக்காதீங்க, மனசுல வச்சுக்காதீங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றோம். இதே நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடக்கும்போது கொய்யோமையோன்னு கத்துறோம் இல்லையா, நமக்கு வந்து டென்ஷன் ஆகுது இல்லையா, நம்மளால அதை பொறுத்துக்க முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ம வாழ்க்கையில சுயம் நமக்கு நடக்கும்போது அது பிரச்சனையாது, அடுத்தவங்களுக்கு நடந்தா அது பிரச்சனையா இல்லை. அதனால பாபா கேட்கிறாரு, உங்களிடம் தன்னை மாற்றம் செய்வதற்கான சக்தி எவ்வளவு இருக்குதுன்னு கேட்கிறார். நிகழ்கால நேரத்தின் மகத்துவத்தை தெரிந்து கொண்ட நீங்கள் மாற்றம் செய்வதில் நேரத்தை ஈடுபடுத்தக்கூடாதுன்றாரு. பிகே ஆயிட்டு நமக்கு தெரியும் இந்த சங்கம யுகம் எவ்வளோ ஒரு வேல்யூவான யுகம். இப்போ பாபாவே கிடச்சிருக்கிறாரு. இந்த டைம்ல நம்ம பாபாவை நினைக்கணும், நம்மளை மாற்றிக்கணும். அதனால மாற்றம் செய்யறதுல நேரத்தை டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வினாடியில் மாற்றம் செய்வதற்கான சக்தி காரியத்தில் வர வேண்டும். ஏனென்றால் இப்போது இது நடக்கக்கூடாது என்று ஒன்றை புரிஞ்சிருக்கிறீங்க. புரிந்து கொண்ட பிறகும் கூட அதை மாற்றம் செய்ய முடியவில்லை எனில் அதற்கான காரணம் தான் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. பாபா கேட்கிறாரு, கோவப்படக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோவப்படக்கூடாதுன்னு தெரியுது, கோவப்பட்டா நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது. காமம் கோபம் ரெண்டும் இருந்தா சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்புறம் ஏன் அதை செய்றீங்க திரும்ப? உங்களால அதை மாத்திக்க முடியலன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. யோசிக்கிறீங்க, ஆனால் சொரூபமாக ஆகவில்லை. யோசிக்கிறோம், அதாவது கோபத்தை விடணும், அசிரீரியா நம்ம வந்து பயிற்சி பண்ணி எல்லாத்தையும் விட்டுறணும். ஆனாலும் அதோட சொரூபமா நம்ம இன்னும் ஆகலை. அதாவது தேவதையாக இன்னும் மாறலை, இன்னும் மனுஷனாவே இருக்கிறோம். அந்த கலியுக மனுஷனாவே இன்னும் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. நான் தான் அதுவானே உங்களுக்கு டவுட்டு. பாபா சொல்ற மாதிரி நான் தான் தேவதையா இருந்திருப்பேனா அப்படின்னு ஒரு டவுட்டு. அதனாலதான் யோசிக்கும் சுரூபமாவே இருக்கிறீங்க, இன்னும் அந்த சுரூபமா ஆகலன்ட்டு பாபா இன்னைக்கு முரளியில சொல்றாரு. முழு நாளில் யோசிக்கும் சுரூபமாக அதிக நேரம் ஆகிறீங்க, ஆனால் நினைவின் மூலமாக சக்தி சுரூபமாக ஆகிறதுல பெரும்பான்மையினரிடம் குறை இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. நிறைய பேர்கிட்ட இந்த குறை இருக்கு. என்னன்னா யோசிக்கிறீங்க ஆனா சக்தி சுரூபமா ஆகிறது இல்ல. இந்த நேரம் தீவிர வேகத்திற்கான நேரம் நடக்குது. தீவிர புருஷார்த்தம் செய்வதற்கான நேரம். நீங்க ஒன்றும் அப்படியே ஆடி அசைஞ்சு ஆமை மாதிரி நவுறதுக்கான நேரம் இல்லை இது. முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வச்சாங்களா, அது ஆமை மாதிரி போயிட்டா அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ் நினைக்காதீங்க. ரொம்ப ஸ்லோவாலாம் இப்போ போக முடியாது, ஏன்னா டைம் இல்லைன்றாரு. டைம் இல்லை, தீவிர வேகத்திற்கான நேரம் இப்போ நடக்குது. அப்புறம் வந்து முயலாமையே ஆயிடும், முயலாமையா போயிடும் இல்லையா. நம்மளால என்னால் அதாவது விட்டுட்டேன் டைம் அப்படின்னு ஆயிடும். சாதாரண புருஷார்த்தம் செய்வதற்கான நேரமே அல்லன்றார் பாபா. டைம்லாம் ஓடி போச்சு, நீங்க லாஸ்டா தான் வந்திருக்கிறீங்க, லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட்ன்ற மாதிரி ஓடணுன்றாரு. இப்பெல்லாம் நின்று நிதானமா பொறுமையா வர்றதுக்கான நேரமே இல்லை, ஏன்னா டைம் நெருங்கிருச்சுன்றாரு. வினாடியில் மாற்றம் செய்வதன் அர்த்தம் என்னன்னா, நினைவு சுரூபத்தின் மூலமாக ஒரு நொடியில் நீங்க விகாரமான எண்ணங்களற்ற நிலைக்கு வந்துடணும். அப்படி ஆக வேண்டும்ன்றாரு. டக்குன்னு நினைச்சதும் முடிச்சிடணும். இப்போ ஒரு பிரச்சனை வருது, டக்குன்னு இது டிராமா, இது இப்படிதான் வரும் அப்படின்னு டக்குன்னு உங்களால அப்ளை பண்ண முடியுதா ஞானத்தை? டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே வாங்கன்றாரு. சும்மா அதை பேசி அதை ஒரு நாளைக்கு பேசினா பரவாயில்ல, 10 நாளைக்கு வச்சுட்டு பேசுறீங்க. இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. அதை ஏன் லெட்டர் எழுதுறது பாபாட்ட லெட்டர் எழுதி அது ஃபுல் ஸ்டாப் வச்சாதான் என்ன? திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க. ஒரு வாரத்துக்கு அதே பேசிட்டு இருந்தா என்ன ஆகுறது? ஆத்மாவினுடைய சக்தியே குறைஞ்சிரும் இல்லையா. இவங்க இதை பண்ணிட்டாங்க, என்ன இது பாதிச்சிருச்சு, அது மனசுல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. அதை தானே பாபா கேட்கிறாரு. அந்த குப்பையை என்கிட்ட கொடுன்னு தானே கேட்கிறாரு. அந்த குப்பையை உங்க மனசுலயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி வெளியில கொட்டுறீங்க, மனசை பெருக்கி சுத்தம் பண்ணி வெளியே கொட்ட மாட்டீங்களா? பாபா கேட்கிறாரு. மனசை பெருக்கி சுத்தம் பண்ணி ஏன்ட்ட கொடுங்கன்னு தான் கேட்கிறாரு. அவர் வாங்கிக்கிறேன்றாரு, அதை ஏன் கொடுக்க மாட்டீங்க? பாபா அதான் கேட்கிறாரு. ஒரு செகண்ட்ல அந்த விகாரமற்ற எண்ணங்களற்ற நிலை ஆகணும், டக்குன்னு விடணும்ன்றாரு. வீணான எண்ணங்களிடமிருந்து விடைபெற்ற நிலை வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப வேஸ்ட் தாட்ஸ்ல இருந்து விடைபெற்ற நிலை வரணும். அப்பதான் பிகேஸ் ரெடி ஆனாதானே முழு உலகமும் ரெடி ஆகும். நீங்களே இப்படி ஸ்லோவா போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. ஏன் சமாப்திக்கான முடிவுக்கான நேரத்தை நெருக்கத்தில் கொண்டு வர
நீங்களே நிமித்தமானவர்கள்ன்றாரு. இப்போ நீங்கள் தான் இதில் இருந்தெல்லாம் விடை பெறணும். நீங்கள் விடை பெற்றாதான் சமாப்தி விடை பெறும். அதாவது உலகத்துக்கு லாஸ்ட் டேட்டு வரும், சமாப்திக்கான நேரத்தை நெருக்கத்தில் கொண்டு வரதே நீங்கள் தான் அப்படின்றார். நீங்கள் தான் கருவியானவங்க. எனவே இப்போதைய நேரத்தின் மகத்துவத்தின்படி ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு நிறைந்துள்ளது. எனவே முன்னேறி செல்ல வேண்டும் என்ற புத்தியிலும் கூட வைத்திருக்கிறீங்க. ஆனால் இழப்பதையும் கூட புத்தியில் வையுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் முன்னேறி போகணுன்ற புத்தியில் வச்சிருக்கிறீங்க இல்லையா, ஆனால் இழப்பதையும் கூட புத்தியில் வையுங்கன்றார். ஒருவேளை ஒரு அடியில் பல மடங்கு உருவாகும் என்றால் ஒரு அடியில் பல மடங்கு இழக்கவும் முடியும் அல்லவான்றாரு. இப்போ ஒரு செகண்ட் பாபாவை நினைச்சா அவ்வளோ சொத்து கிடைக்குது. ஒரு முரளி பாயிண்ட் படிச்சா ஒரு லட்சக்கணக்கான ரூபாய் சேருது. ஒரு அடியில பல மடங்கு லாபம்னா நீங்க ஒரு செகண்ட் நீங்க கொரட்டை விட்டு தூங்குறீங்க, பாபாவை நினைக்கல, அமிர்த வேலையை விட்டுட்டீங்க, ஒரு நாள் ஒரு முரளியே ஒரு நாள் ஃபுல்லா படிக்கல, அப்ப பல மடங்கு இழக்கவும் செய்றீங்க இல்லையா. ஒரு அடியில பல மடங்கு இழக்கும். ஒரு நாள் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சங்கமிகத்துல ஒரு நாள் வேஸ்ட் பண்ணீங்கன்னா சொர்க்கத்துல பாதி வருஷம் கழிச்சு தான் போவீங்க. முதல்ல போக முடியாது. சொர்க்கத்துல போய் ஃபர்ஸ்டே பிறக்க முடியாது. சங்கமிகத்துல ஒரு நாள் வேஸ்ட் பண்ணாலும் அங்க ஒரு 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 வருஷமே போகுதுன்றார் பாபா. அப்ப எங்க போய் சொர்க்கத்துல ஃபர்ஸ்டே போய் பிறக்க முடியும்? பாபா தான் சொல்றாரு, பாதி ஆண்டுகளை தாண்டி தான் போவீங்க. அங்க போனீங்கன்னா என்ன ஆயிடும்? எல்லாம் பழசாயிடும். பழசானதை தான் நீங்க போய் என்ஜாய் பண்ண முடியும். அதனால இங்க ஒரு அடியிலும் பல மடங்கு லாபமும் உருவாகுது, ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு இழக்கவும் முடியும் இல்லையான்னு கேட்கிறாரு. எனவே இப்போது நிமிடத்திற்கான விஷயம் கூட முடிஞ்சிருச்சுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ செகண்ட் எல்லாம் கிடையாது, செகண்டுக்கான விஷயம் கூட முடிஞ்சிருச்சு. செகண்டுக்கும் கம்மியா நம்ம என்ன பண்ணணும்? ஃபுல் ஸ்டாப் வைக்க கத்துக்கணும். மற்றவர்களுக்காக ஒரு நிமிடம் அமைதியில் இருங்க என்று சொல்றீங்க, ஆனால் தங்களுக்கு ஒரு வினாடிக்கு செகண்டுக்கான விஷயமாக மாற்றம் செய்வது இருக்க வேண்டும்ன்றார். மற்றவங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு செகண்ட் அமைதியில் இருங்க, நீங்க சைலன்ஸ் அமைதியை அனுபவம் பண்ணுங்க அப்படின்னு மற்றவங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க அனுபவம் பண்றீங்களான்னு கேட்கிறாரு. நீங்க மாற்றம் செய்யணும் இல்லையா, உங்களை ஒரு செகண்ட்ல உங்களை நீங்களே மாத்திக்கணும்ன்றாரு. ஏன் எதுக்கு ஃபுல் ஸ்டாப் கேள்விக்கு ஃபுல் ஸ்டாப் வைங்க, எதுக்கு கேள்விக்குரிய ஆச்சரியக்குரிய கமாலாம் போடுறீங்க வாழ்க்கையில? ஃபுல் ஸ்டாப் வைங்கன்றார் பாபா. உங்களையே ஒரு செகண்ட்ல மாற்றம் பண்ணிக்கங்கன்றார். அப்ப நம்ம தான் மாறணும். அந்த குரங்கு கதை தான், குல்லாக்காரன் கதை தான். எல்லா குரங்கும் குல்லாவை போடணும்னு பார்த்துட்டு இருந்தானா அவன் போடவும் போடாது, அவனும் வீட்டுக்கு போய் சேர மாட்டான் இல்லையா. அவன் குல்லாவை போட்டு தலையில போட்டு கீழே போட்ட பிறகுதான் எல்லா குரங்கும் கீழே போட்டுச்சு. அது மாதிரி நம்ம மாறினாதான் உலகம் மாறும். நம்ம மாறாம மற்றவங்க மாறுவாங்கன்னா சுத்தமா மாறாது. ஏட்டிக்கு போட்டி ஏடா புடியாதான் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க கூட மாற மாட்டாங்க. லட்சுமி நாராயணன் அவங்க விகாரத்தை விட்டாதான் அவங்களோட ராஜ்யமே விகாரத்தை விடும். அப்ப நீங்க லட்சுமி நாராயணன் யாரோ அவங்க மாறினாதான் அவங்க ராஜ்யமே மாறும். ஆம் அல்லது இல்லை என்று யோசிப்பதில் எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு வினாடி, ஒரு செகண்ட் தான். ஒரு செகண்ட் ஆமா இல்லை டக்குன்னு முடிவு எடுக்க முடியும் இல்லையா. எனவே மாற்றத்திற்கான சக்தியில் இத்தனை வேகம் வேண்டும்ன்றார். ஒரு செகண்ட்ல மாற்றாடிங்க, விட்டுட்டு போங்க. நம்ம போறோம், நம்ம பறந்தாம போனோம், சொர்க்கத்துக்கு போனோம், அதுதான் நமக்கு முக்கியம். இங்க இருக்கிற எந்த விஷயமும் முக்கியம் கிடையாது. டக்குன்னு ஃபுல் ஸ்டாப் வைங்கன்றார். சரி எது தவறு எது என்று புரிகின்றது என்றால் தவறு என்பதற்கு முற்றுப்புள்ளி வைங்க, பிந்தி வைங்க. மேலும் எது சரியோ அதை உடனடியாக நடைமுறைப்படுத்துங்க. இப்ப கரெக்ட் எது தப்பு எதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப தப்புக்கு முற்று ஃபுல் ஸ்டாப் வைங்க, அது பக்கம் போகாதீங்க. சரி எதுவோ அது பக்கம் போங்கன்றாரு. இப்போது பிந்தியின் மகத்துவத்தை காரியத்தில் ஈடுபடுத்துங்க. இப்ப ஃபுல் ஸ்டாப்பை புரிஞ்சுக்கோங்க, ஃபுல் ஸ்டாப்போடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க, புள்ளியோடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. 3 பிந்திகளை ஞாபகம் இருக்குதா? ஆத்மா, பரமாத்மா, டிராமா. தெரிந்துள்ளீர்கள் தானேன்னு கேட்கிறாரு. ஆனால் பிந்தியை சரியான நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துங்க. ஃபுல் ஸ்டாப் வைக்க கத்துக்கணும். சும்மா பாபா ஆத்மா பாபா டிராமான்ட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க கூடாது. வாழ்க்கையில வர பிரச்சனைகள்ல ஃபுல் ஸ்டாப் வைக்க கத்துக்கணும். ஒரு பிரச்சனை வருதா, இது ஏற்கனவே போன கல்பத்துல நடந்து அதான் நடக்குது, இது போன பிறவில ஏதோ கணக்கு வழக்க முடியுது, இவங்களால எனக்கு பிரச்சனை வரணும்னு இருக்குது, வந்துருச்சு, சரி போயிட்டு வாங்க, நல்லது, நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போங்க. அதை பொறுத்துக்கொள்ளும் சக்தினா பொறுத்துக்கோங்க, எதிர்கொள்ளும் சக்தினா நீங்க என்ன பண்ணணுமோ அந்த அந்த விஷயத்த, அதாவது சரியான விஷயத்து பக்கம் போயிட்டு தவறான விஷயத்த விட்டுடுங்க. எப்படி அறிவிலை சார்ந்தவர்கள் அனைத்து விஷயங்களும் தீவிர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறாங்க இல்லையா. மேலும் மாற்றத்திற்கான சக்தியும் கூட அதிகமாக காரியத்தில் ஈடுபடுத்தி வருகிறாங்கன்றார். ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னா அவங்க பழசெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, டக்குன்னு மாற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அறிவியல்ல கூட அப்படிதான் பண்றாங்க. எனவே அமைதியின் சக்தி உடையவர்கள் இப்போது லட்சியம் வைங்க. அவங்க சயின்ஸ் சக்தி உடையவங்க, நம்ம சைலன்ஸ் சக்தி உடையவர்கள்.
அதாவது ஒருவேளை மாற்றம் செய்ய வேண்டும். நீங்கள் ஞானம் நேர்ந்தவர்கள் என்றால் இப்போது ஒரு வினாடியின் வேகத்தில் சக்திசாலியாக ஆக வேண்டும்ன்றாரு பாபா நம்மள. நீங்க உங்களுக்கு ஞானம் இருக்குதானே, நாலேஜ் இருக்குதானே, பாபா ஞான கடலே உங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு. இவ்வளோ நாலேஜ் உங்க புத்தியில இருக்குன்னா ஒரு செகண்ட்ல நீங்க வந்து சக்திசாலியா ஆகணுன்றார். செய்து கொண்டு இருக்கிறேன் ஆகிவிடும், செய்து விடுவேன் என்பதெல்லாம் கூடாது. பாபா மாறிட்டு தான் இருக்கிறேன் பாபா, மாறிடுவான் பாபா, ஆகிரும் பாபா, செஞ்சிருவான் பாபா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. செய்ய முடியுமா அல்லது கடினமா, அதை டூ ஆர் டைன்னு ஒரு ஹிட்லருடைய செய்யலைன்னா செத்து மடி, அந்த மாதிரி செய்ய முடியுமா அல்லது கடினமான்ட்டு பாபா கேட்குறாரு. ஏனெனில் கடைசி நேரத்தில் ஒரு வினாடிக்கான சோதனைத்தால் தான் வர வேண்டியிருக்குது. பாருங்க, நம்ம இப்ப பாபா எதுக்கு தயார் பண்றாரு, எதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க சொல்றாரு, எதுக்கு இந்த ஞானத்தை இப்படி கொடுக்குறாருன்னா அந்த கடைசி நேர பேப்பர் ஒரே செகண்ட் தான். ஒரு செகண்ட்ல உயிர் போகும் உடலை விட்டு ஒரு செகண்ட் தான் உயிர் வந்து போகும். அந்த ஒரு செகண்ட் நீங்க பாபா நினைவுல சரீர விடணும்னா இவ்வளோ சோதனைத்தாலையும் நம்ம கடந்து வரணும் இல்லையா. அந்த கடைசி டெஸ்ட் பேப்பருக்காக தான் இப்ப வாழ்க்கையில இப்ப நமக்கு ஞானமே கொடுத்துட்டு இருக்காரு, இவ்வளோ நாலேஜ் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா என் குழந்தை கடைசியில என் நினைவுல சரீர விடணும். ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட்ல என் நினைவுல சரீர விட்டுனா என் குழந்தை பாஸ் ஆயிடும், பாஸ் தானராகி லட்சுமி நாராயணன் ஆயிடும். அதுக்காக தான் இவ்வளோ படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா. கடைசி நேரத்துல ஒரு வினாடிக்கான சோதனைத்தாள் தான் இருக்குது, நிமிடத்திற்கானது தான், மினிட்டு கூட இல்ல செகண்டுக்கான டெஸ்ட் பேப்பர் தான். செகண்ட்ல உயிர் போகும் தெரியுமா, நீங்க பார்த்துருப்பீங்க. அவ்வளவுதான் ஸ்பாட் அவுட்டுன்னுவாங்க. ஸ்பாட் அவுட்னா செகண்ட்ல உயிர் போயிடும், செகண்ட்ல அந்த உடம்பை விட்டு ஆத்மா பிரிஞ்சு போயிடும். அதுதான் வந்து ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு செகண்ட்ல தான் ஆத்மா அந்த உடலை விட்டு போகுது. அது வந்து மினிட்டு கூட கிடையாது, ரொம்ப நேரம்லாம் கிடையாது, ஒரு செகண்ட்ல போகுது. அந்த செகண்ட்ல நீங்க ஃபுல் ஸ்டாப் வைக்க கத்துக்கணும். அதுதான் பாபா இப்ப நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க மற்ற விஷயங்களை நினைக்கிறீங்க, 5 விகாரத்துல போறீங்க, சாப்பாடு உணவு குடித்தல் உறவினர்கள் இந்த நினைவுலாம் இருந்தா எங்க இருந்து பாபா நினைவுல சரீரம் விடுறது. அதை கூட விடுங்க, பிரச்சனையை நினைச்சிட்டு இருந்தா எங்க இருந்து சரீரம் விடுறது. நான் விட மாட்டேன்னு புடிச்சு நிக்கிறீங்க. ஒரு பிரச்சனைய ஒரு வாரத்துக்கு உட்காந்து பேசுறீங்க, அப்ப மனசுல எந்த அளவுக்கு ஸ்டோர் ஆயிருக்குது அந்த பிரச்சனையை நினைச்சுன்னு சரீரம் விடுவீங்களா இல்ல பாபாவை நினைச்சுன்னு சரீரம் விடுவீங்களா. பாபா கேக்குறாரு. பாபா வந்து பிரச்சனையை நினைப்பீங்களா இல்ல என்ன நினைச்சுன்னு சரீரம் விடுவீங்களா. கடைசி நிமிஷத்துல கூட அவங்க தானே உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க, யார் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ. அதுதான் சொல்றாரு ஃபுல் ஸ்டாப் வைங்கன்றாரு. ஃபுல் ஸ்டாப் எதுக்கு நான் கொடுத்துருக்குறேன், ஃபுல் ஸ்டாப் எதுக்கு கொடுத்துருக்கேன், பாபா எதுக்கு கொடுத்துருக்காரு, மூணு புள்ளிகளின் ஞாபகம் நம்ம கொடுத்துருக்குறாரு இல்லையா. அதை வந்து வாழ்க்கையில கொண்டு வாங்க. அப்பதான் நீங்க செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கிட்டாதான் செகண்ட்ல உடல்ல விட்டு உயிர் போகும்போது பாபா நினைவுல சரி விட முடியும். எனவே வினாடிக்கான பயிற்சி, முற்றுப்புள்ளி வைப்பதில் நீண்ட காலம் இருத்தல் வேண்டும். இந்த பயிற்சி இப்போதுல இருந்தே பண்ணுங்க. வாழ்க்கையில வர இப்பயே நம்ம சாக போறது இல்லை, ஆனா நீண்ட கால பயிற்சி தான் கடைசியில உதவும். ரொம்ப நாள் நம்ம அந்த பயிற்சி பண்ண 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 கடைசி நிமிஷத்துல கரெக்டா ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம் இல்லையா. நீங்க ரொம்ப நாளைக்கு ஒரு ஃபுட்டு சமைக்கிறோம், ஒரு சாம்பார் வைக்கிறோம்னா எடுத்தோடனே யாரும் சாம்பாருக்கு வைக்க தெரியாது இல்லையா. அவங்க ரொம்ப நாளைக்கு சாம்பார் வைக்கிறவங்க தான் நல்லா சாம்பார் வைப்பாங்க. ஏன்னா அது பயிற்சி, அவங்க செஞ்சு 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 அந்த சாம்பார் வைக்கிறது அவங்க டேஸ்டா செய்வாங்க. ஏன்னா அவங்க நிறைய நாள் அதை செஞ்சு பழக்கம் இல்லையா. அது மாதிரிதான் இப்ப பாபா வந்து டெஸ்ட் முற்றுப்புள்ளி வைக்கிறது. தினமும் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தது, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன், சரி இது ஏதோ கணக்கு வழக்கு முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அதுக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். அதே மாதிரி நாளான்னைக்கு வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனை தான். ஏன்னா அவ்வளோ 63 ஜென்ம கணக்கு வழக்கு என் தலைமையில இருக்குது, நான் தானே பண்ணேன், நான் தான் அனுபவிக்கணும். அப்ப ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன்னு ஒரு தினம் பிரச்சனைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைங்க. கடைசியில கண்டிப்பா ஃபுல் ஸ்டாப் வச்சிருவீங்க இல்லையா, பாபா நினைவுல சரீர விடுவீங்க. அதுக்குதான் சொல்றாரு வினாடிக்கான பயிற்சி வைப்பதில் நீண்ட காலம் இருத்த வேண்டும், அப்போதே வினாடியில் கௌரவத்துடன் உங்களால பாஸ் ஆக முடியும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. பரமாத்மாவின் மாணவர்களாக இருக்கிறீங்க, பரமாத்மாவின் படிப்பை படித்து கொண்டு இருக்கிறீங்க. நம்மளாம் யார் இந்த மாதிரி ஒரு பாடம் யாராவது சாதாரண மனுஷன் எடுக்க முடியுமா. யோசிச்சு பாருங்க. சாதாரண மனிதர்கள் பிரச்சனையை கிளறி விட்டு நம்மள டென்ஷன் ஆகி பைத்தியம் பிடிக்கதான் வைப்பாங்க. ஒருத்தவங்க மனசை அப்படியே அமைதியாக்குறாருன்னா அது யாரா இருக்கும், கடவுள் தானே. கடவுள் தான் கருவியாகிய நம்ம மூலமா சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் தானே இந்த பாடத்தை எடுத்துட்டு இருக்கிறாரு. அவரோட ஸ்டூடெண்டா நீங்க இருக்கிறீங்க இல்லையா. பாபா சொல்றாரு அவரோட படிப்பை படிச்சுட்டு இருக்கிறீங்க, அப்படி எனில் கௌரவத்துடன் தானே பாஸ் ஆகணும். சாதாரண ஒரு ஆசிரியரோட ஸ்டூடெண்டே ஆசிரியர் என்ன சொல்றாரு, டே என் பேரை காப்பாத்துறா, நான் உனக்கு சொல்லி கொடுத்தல அதனால பாஸ் ஆயிடு, நிறைய மார்க் எடுன்னு சொல்லுவார். இங்க கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாருன்னா அப்ப பாஸ் தானர் தானே ஆகணும் கேக்குறாரு. கடவுள் சொல்லி கொடுத்து நம்ம வந்து பாஸ் ஆக போறோம்னா அப்ப வந்து டிஸ்டிங்ஷன்ல தானே பாஸ் ஆகணும். 90 மார்க் மேல எடுப்பீங்களா இல்ல 50 ஜஸ்ட் பாஸ் ஆவீங்களா.
அப்படின்னு கேக்குறாரு பாபா. நான் கடவுளே வந்து பாடம் எடுத்தாருன்னா எவ்வளவு மார்க் எடுக்கணும்? பாபா சொல்றாரு, பாஸ் மார்க்ஸ் வாங்கினால் என்ன ஆவது கேக்குறாரு. நானே சொல்லி கொடுத்து கடைசியில நீங்க பாஸ் மார்க் வாங்கினா அவர் பேர்ல கெட்டு போகுது. கௌரவத்துடன் தேர்ச்சி பெற வேண்டும். பாபா சொல்றாரு, மதிப்புடன் தேர்ச்சி பெறணும். என்ன லட்சியம் வைத்திருக்கிறீங்க? யார் கௌரவத்துடன் தேர்ச்சி பெற வேண்டும் என்று புரிஞ்சிருக்கிறீங்க? அவர்கள் கை வைத்துங்க. இப்ப நீங்க உங்களை நீங்களே கை வைத்துங்க. யாரெல்லாம் இப்ப பாசித் ஆனர் ஆகணும்ட்டு நினைக்கிறீங்க, புரிஞ்சிருக்கிறீங்க, அவங்க கை வைத்துங்க. கண்டிப்பா நான் வந்து பாபாவோட ஞானத்தை வாழ்க்கையில அப்ளை பண்ணி கடைசியில பாபா நினைவுல சரித்து விடுவேன். பாஸ்வித் ஆனராகி நான் போயிட்டு ராஜ்யம் ஆளுவேன் அப்படின்னு யார் நினைக்கிறீங்க? கை வைத்துங்க. கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுவீர்களா கேட்கிறாரு. கௌரவம் என்ற வார்த்தையை கோடிடுங்க. நல்லதுன்றாரு. இப்போது என்ன செய்ய வேண்டும்? நிமிடத்திற்கான இயந்திரம் என்பது பொதுவானது. இப்போது வினாடியில் செகண்ட்ல முடிக்க வேண்டிய காரியம் ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. பஞ்சாபை சேர்ந்தவர்களே, பாப்தாதா பஞ்சாப்ல இருந்து வந்த குழந்தைகளை இப்ப பாக்குறாரு. இது ஒரு வினாடிக்கான விஷயம். இதில் நம்பர் 1 யார் வருவீங்க? பஞ்சாப். இது என்ன பெரிய விஷயம் என்று எவ்வளவு ஜொலிப்புடன் சொல்றீங்க, மிகவும் நன்றாக சொல்றீங்க, ஜொலிப்புடன் சொல்றீங்க. பாப்தாதா கேட்கும் போது மிகவும் குஷி அடைகிறாரு. குழந்தைகள் சொல்றாங்க பாப்தாதாட்ட என்ன சொல்றாங்க? இது என்ன பெரிய விஷயம் பாபா? பாப்தாதா துணையா இருக்கிறாரு என்கிறாங்க. அதிகாரமுடையவர் துணையாக இருக்கிறார் எனில் இப்போது என்ன செய்ய வேண்டும்ட்டு பாபா கேட்கிறாரு. இப்போது தீவிரமாக ஆகிதான் தீர வேண்டும். இப்ப எல்லா பிகேஸும் தீவிரமா புருஷார்த்தம் செய்யணும். சேவை என்னவோ செய்துட்டு தான் இருக்கிறீங்க. சேவை இல்லாமல் வேற என்னதான் செய்வீங்க? பிகேட்ட சேவை தான் பண்ணணும், வேற என்னதான் செய்வீங்க? வெறுமனே அமர்ந்திருப்பீர்களா என்னன்னு கேட்கிறாரு. சேவை செய்யாம உட்காந்துருப்பீங்களா என்ன? அட்லீஸ்ட் மனசா சேவையாவது செய்யணும்ல. நம்ம வந்து சேவை செய்யறதுன்னா எல்லாமே சேவை தான். நம்மளை மாத்திக்கிறதே ஒரு சேவை தான். நம்ம வந்து வார்த்தைகள் மூலமா சேவை செய்யறதும் சேவை தான். மனதின் மூலமாக பூமி பந்தில போய் பாபாட்ட வந்து சக்தி வாங்கி பாபா நினைக்கிறதே ஒரு பெரிய சேவை தான். வாயு மண்டலத்தை மாத்துறது கூட சேவை தான். சேவை இல்லாம யாருமே கிடையாதுன்றது. சேவை என்பது பிராமண ஆத்மாக்களின் தர்மமாக இருக்கிறது, கர்மமாகவும் இருக்கின்றது. ஆனால் இப்போது சேவையின் கூடவே சக்தி சுரூபமா ஆகணும். எவ்வளவு சேவைக்கான ஊக்க உற்சாகம் காண்பிக்கிறீங்க? அதை பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறாரு, வாழ்த்துக்களையும் கொடுக்கிறாரு. ஆனால் எப்படி சேவைக்கான கிரீடம் கிடைக்கிறது இல்லையா? பாப்தாதாவுக்கு முன்னாடி நடைப்பயணம் பாத யாத்திரை செய்து விட்டு வந்த இளைஞர்கள் கிரீடம் அணிந்து அமர்ந்திருக்கிறாங்களாம். பாத யாத்திரையா வந்திருக்கிறாங்க போல இருக்குது இளைஞர்கள். மதுபனுக்கு கிரீடம் அணிந்திருக்கிறீங்க பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்குது. இப்போது நினைவு சுரூபம் ஆகுவதற்கான கிரீடத்தை அணிந்து காட்டுங்கள். இளைஞர்களின் கூட்டம் அல்லவா? அப்படியெனில் என்ன அதிசயத்தை செய்து காட்டுவீங்கன்னு கேட்கிறாரு. இளைஞர்கள்னா அந்த பாரதத்தினுடைய இப்ப இளைஞர்கள்னாலே அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா? பாபா கேட்கிறாரு, என்ன அதிசயம் பண்ணுவீங்க? சேவையிலும் நம்பர் 1, மேலும் சக்தி சுரூபத்திலும் நம்பர் 1 ஆகணும். செய்தியை கொடுப்பதும் கூட பிராமண வாழ்க்கையின் தர்மம் மற்றும் கர்மமாக இருக்கிறது. பிகே ஆயிட்டா கண்டிப்பா நம்மளுடைய தர்மம் கர்மம் என்ன தெரியுமா? பாபா வந்துட்டாருன்ற செய்தி, இறை செய்தியை உலகம் ஃபுல்லா பரப்பணும். ஆனால் பாப்தாதா செய்கை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அதாவது மாற்றத்திற்கான இயந்திரத்தை தீவிரமாக்குங்கன்ட்டு சொல்றார். இல்லையெனில் கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுவது என்பது கஷ்டமாயிடும். நீண்ட கால பயிற்சி கூட இதுல தேவை. நினைத்தேன் முடித்தேன் என்ற பயிற்சி. வெறும் யோசிப்பவர்களாக ஆகாதீங்க. சக்திசாலியான நினைவின் மூலம் சக்திசாலி சுரூபம் ஆகுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. வீணானதை தீவிர வேகத்துல இப்ப முடிச்சு கட்டுங்கன்றது பாபா. பாருங்களேன் என்ன சொல்றாரு, வேஸ்ட் எல்லாம் தீவிர வேகத்துல முடிச்சு கட்டுங்கன்றாரு. இந்த வேஸ்ட் இந்த மாயா கொண்டு வரும், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நமக்கு கொண்டு வரும் பாருங்களேன். அது ஒண்ணுமே உப்பு சப்பு இல்லாத விஷயமா இருக்கும். நம்ம எவ்வளோ பெரிய ஞானத்தை பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, எவ்வளோ பெரிய விஷயத்த பாபா பண்ணியிருக்காரு. சொர்க்கத்துக்கு நம்மளை பேக்கப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இங்க ஒரு உப்பு சப்பு இல்லாத மேட்ரு நம்மளை நோக்கி வரும், ஒண்ணுமே இல்லாத விஷயம். அது என்ன தெரியுமா? அது மாயா, அது வேஸ்ட். அந்த வேஸ்ட் எல்லாம் தீவிர ஃபாஸ்டா முடிச்சு கட்டுங்கன்றாரு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, அதெல்லாம் தூக்கி கடாசுங்கன்றாரு. அதெல்லாம் தேவையில்லாதவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அது கடைசி வரைக்கும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை நீங்க காதுல கூட வாங்காதீங்கன்றாரு. நீங்க மாட்டகம் பாபா நினைச்சு சக்திசாலி சுரூபமாகுங்க. வீணான எண்ணம், வீணான பேச்சு, வீணான செயல், வீணான சமயம் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் கூட வீணான வழிமுறைகள், இது எல்லாத்தையும் முடிச்சிடுங்கன்றார் பாபா. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க பிகேஸ்க்கு. அதுவும் யாரெல்லாம் தீவிர முயற்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு சொல்றாரு, வேஸ்ட் தாட்ஸ், வேஸ்டா பேசுறது, வேஸ்டா செயல் செய்யறது, வேஸ்டா டைமை ஓட்டுறது, சம்பந்தம் தொடர்ல போயிட்டு வேஸ்டான வழிமுறை இந்த பக்தியில பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. இந்த இந்த கோயில்ல போய் தேங்காய் உடைக்கணும், இந்த இதுல போய் அதை பண்ணணும் இதை பண்ணணும், இதெல்லாம் முடிங்கன்ற, இதெல்லாம் தேவையில்லை. பிக் ஆயிட்டீங்களா? இந்த வீணான வழிமுறைகள் எல்லாம் விட்டுடுங்க சம்பந்தம் தொடர்புலன்றார். இதெல்லாம் பண்ணி என்ன ஆக போகுது? அது பக்தியே முடிஞ்சு போச்சு. முடிச்சு கட்டிட்டு இப்ப பாபா ஞானத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. அடுத்து சொர்க்கம் வரப்போகுது. ஞானத்தினுடைய பலன் சொர்க்கம் வரப்போகுது. பக்தி முடியுது. பக்தியெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காதீங்கன்றாரு. எப்போது பிராமண ஆத்மாக்கள் தீவிர வேகத்தில் தன்னுடைய வீணானவற்றை முடிச்சு கட்டுறாங்க
சொல்றாங்களோ அப்போது ஆத்மாக்களின் ஆசீர்வாதம் மேலும் தன்னுடைய புண்ணியத்தின் கணக்கை தீவிர வேகத்தில் நீங்க சேமிப்பு செய்வீங்கன்றார். இதுவரையிலுமே நமக்குள்ளார வேஸ்ட் இருக்குதானே செய்யுது. அதனாலதான் இன்னும் நமக்கு வந்து ஆசீர்வாதம் வரல, எதுவுமே சேவ் ஆகல. இது எல்லாத்தையும் எப்ப நீங்க முடிச்சு காட்டுறீங்களோ பாபா இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. இன்னைக்கு முறையில இந்த அளவுக்கு பாபா சொல்றாருன்னா அவ்வளவு தீவிர வேகத்துல மாற சொல்றாரு, நம்மள முடித்து கட்டுங்கன்றாரு பாபா. என்ன இந்த அளவுக்கு இந்த வார்த்தையெல்லாம் நான் முரளியில படிச்சதே கிடையாது. பாபா சொல்றாரு பாருங்க, வீணானதை எப்ப முடிச்சு கட்டுறீங்களோ அப்போது ஆத்மாக்களின் ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், தன்னுடைய புண்ணியத்தின் கணக்கை தீவிர வேகத்துல செய்வீங்கன்றார். அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அந்த புண்ணியம் கணக்கு சேருன்றார். பாப்தாதா முன்பே கூட சொல்லியிருந்தார். அதாவது பாப்தாதா 3 விதமான கணக்குகளை செக் பண்ணாரு. புருஷார்த்தத்தின் வேகத்தினுடைய கணக்கு. ஆமா, இது போன வாரம் முரளின்னு நினைக்கிறேன், போன வாரம் சொன்னது. புருஷார்த்தத்தின் வேகத்தினுடைய கணக்கு பார்க்க சொன்னாரு, ஆசீர்வாதங்களின் கணக்கு பார்க்க சொன்னாரு, புண்ணியத்தின் கணக்கு எவ்வளோன்னு பார்க்க சொன்னார். ஆனால் பெரும்பான்மையுடைய கணக்கு இப்போது குறைவாக தான் இருக்குது. ஏனெனில் பாப்தாதா இன்று இந்த ஸ்லோகனை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது இப்போது தீவிரமாகுங்கள், தீவிர புருஷார்த்தி ஆகுங்கள். ஏன்னா டைம் போயிட்டு இருக்கு. சாதாரண புருஷார்த்தியா இருக்காதீங்க, தீவிர புருஷார்த்தி ஆகுங்க, தீவிர வேகத்தில் முடித்து கட்டுபவர்கள் ஆகுங்கள்ட்டு பாபா திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றாரு. தீவிர வேகத்தில் மனதின் மூலமாக வாயுமண்டலத்தை மாற்றம் செய்பவரும் ஆகுங்கள். இப்ப பாபா என்ன சொல்றாரு, எங்க இருந்தாலும் இருங்க, பாபாவை நினைச்சு மனதின் மூலமாக சேவை செய்யுங்க, மாத்துங்க, அந்த வாயுமண்டலத்தை மாத்துங்க. பாப்தாதா ஒரு விஷயத்தில் எல்லா குழந்தைகளத்திலும் குஷி கூட அடைகிறாரு. அந்த எந்த விஷயத்துலனா எல்லோருக்கும் பாபாட்ட தந்தை இடத்துல ஆழமான அன்பு இருக்குது இல்லையா. பிகே ஆயிட்டோம்னாலே எல்லாருக்கும் பாபா மேல அவ்வளோ அன்பு. இதற்கான வாழ்த்துக்கள் சொல்றாரு. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லட்டுமா? அன்பா மட்டும் இருந்தா பத்தாது. ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? இந்த சீசன் மதுபனை சந்திக்கும் சீசன் முடியும் வரை இப்போதும் நேரம் இருக்குது சீசன் முடிவதற்கு. இந்த சீசன் முடிவதற்குள் டிசம்பரில் சொல்லப்பட்ட முரளி மார்ச் மாதம் வரை சீசன் முடிவதற்கான நேரம் சொல்றாரு பாபா. அப்ப டிசம்பர்ல சொல்லியிருக்காரு, அதாவது மார்ச் முடியறதுக்குள்ளார பாபா செய்ய சொல்றாரு. என்ன செய்ய சொல்றாருன்னா, தீவிர வேகத்தின் நெருப்பை ஏதாவது எப்படியேனும் காட்டுங்கள், பிடித்திருக்கிறதா அப்படி ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு பாபா. பிடித்திருக்கிறதா ஹோம்ஒர்க்குன்னு கேட்குறாரு. அதாவது தீவிர வேகத்தின் நெருப்பை வந்து ஏதாவது காட்டுங்க, நான் ஃபாஸ்டா வந்து முடிச்சுட்டேன், இந்த வேஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டேன்ட்டு எனக்கு செய்து காட்டுங்க, இதான் ஹோம்ஒர்க். யார் லட்சியம் மேலும் லட்சணம் ரெண்டையுமே நினைவில் வைப்பேன் என்று புரிஞ்சிருக்கிறீங்க அவர்கள் கை வைத்துங்கன்றாரு. இரட்டை வெளிநாட்டினர் ஆசிரியர்கள் மேலும் இளைஞர்களும் கூட நினைவில் வைப்பீர்கள் மற்றும் முதல் வரிசையில் அமர்ந்துள்ளவர்களும் நினைவில் வைப்பீர்கள். அப்படியேனில் முன்கூட்டியே பல மடங்கு வாழ்த்துக்கள் பாபா நமக்கு சொல்றாரு. நல்லது. இப்போது இந்த நேரம் அபியாசம் செய்யுங்க. ஒரு செகண்ட் பாபா இப்போ நமக்கு அபியாசம் சொல்றாரு. நம்ம ஒரு செகண்ட்ல நிர்விகல்ப நிர்வியத்த சங்கம், இப்ப மனசுல இருக்கிற எல்லா வேஸ்ட் தாட்ஸையும் முடிச்சிருங்கன்றாரு. முடிச்சிருங்க, விகாரத்தையும் முடிச்சிருங்க, வேஸ்ட் அல்லாத சங்கல்பம் அப்ப உடையவராகி, அதாவது என் மனசுல ஒண்ணுமே இல்லை, காலியா இருக்கு, வெறும் பாபா தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு அனுபவம் செய்யுங்கன்றாரு. ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. இந்த ஒரே ஒரு சங்கல்பத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி அமர முடியுமான்னு கேட்கிறாரு. இப்போ ஒரு செகண்ட் உட்காருங்கன்னு கேட்கிறாரு. நம்ம ஒரு செகண்ட் இப்போ நான் எல்லா மனசுல இருக்கிற குப்பை கூளை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு நம்ம மனசுல பாபா உட்கார வைக்கிறோம். எனக்கு ஒரு பாபாவை தவிர வேற யாரும் இல்லை, நான் புள்ளி, பாபா புள்ளி. வேறு எந்த சங்கல்பமும் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு சங்கல்பத்தினுடைய ஒருநிலைப்பாட்டின் சக்தியினுடைய அனுபவத்துல இப்ப அமருங்க. நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு செகண்ட்ல செய்யணும். ஒரு செகண்ட்ல இப்போ அப்படியே நம்ம அமர்ந்துடும். எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துட்டு, என் மனசுல எதுவுமே இல்லை, இது வரைக்கும் என் மனசுல என்னெல்லாம் இருந்ததோ எல்லாத்தையும் இப்போ பாபாட்ட ஒப்படைச்சிட்டேன். எதுவுமே என்கிட்ட இல்லை, நானு பாபா, அவ்வளவுதான். எனக்கு ஒரு பாபாவை தவிர வேற யாரும் இல்லை. இந்த ஒரு ஸ்திதியில ஒரு நிலைப்பாட்டோட பாபாவா நினைங்க. ஒரு செகண்ட் நினைங்க. பரந்தாமத்துல நான் புள்ளியா இருக்கேன், பாபா புள்ளியா இருக்காரு. என் மனசுல எதுவுமே இல்லை, என் மனசு காலியா இருக்கு. எல்லாம் இது வரைக்கும் என் மனசுல குப்பை கூளை என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் பாபாட்ட கடல்ல கரைச்சிட்டேன். எல்லாம் கரைஞ்சு போச்சு, மறந்துட்டேன். எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, நான் ஆத்மா, பாபா பரமாத்மா, அப்பா கூட இருக்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு பாபாவை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை. இந்த அபியாசம் செய்யுங்க. ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது மனசு. பாபாட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறோம். நல்லது.
நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகள் யாரெல்லாம் விசேஷ அன்பு நினைவுகள் அனுப்பியிருக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவர்கள் பெயரை நினைவு கூர்ந்து அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. பாப்தாதா பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அனைவரும் உள்ளத்திலும் இந்த எண்ணம் வருது. அதாவது பாப்தாதா என்னையும் நினைவு செய்யணும்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் எப்போது சங்கல்பம் செய்றீங்களோ அப்போது அந்த சங்கல்பம் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்துடுது. நீங்க என்ன நினைச்சாலும் என்கிட்ட வருதுன்றார் பாபா. நான் உங்களை நினைச்சிட்டு தான் இருக்கேன். நீங்க என்ன நினைச்சா நான் உங்களை நினைக்கிறேன்றார். எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் ஒவ்வொருவரின் பெயரையும் நினைவு கூர்ந்து பாபா வந்து மேலும் விசேஷமான முழுமையான அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டே இருக்காரு. இந்த மாதிரி ஒரு அப்பா எப்படி கிடைப்பாரு பாருங்க. நம்மளை நினைச்சிட்டு தான் இருக்கிறாரு. பேர் சொல்லி நமக்கு வந்து என்ன சொல்றாரு, விசேஷமான ஒவ்வொருத்தவங்களுக்கும் முழுமையான அன்பு நினைவுகளை இப்ப பாபா நமக்கு கொடுக்குறாரு. நம்ம ஏத்துக்கலாம். பாபா நம்மள நினைக்கிறாரு. எனவே சதா நினைவு சுரூபமாக, சக்தி சுரூபமாக, அனுபவ சுரூபமாக இருக்கும் அனைத்து சிரேஷ்ட குழந்தைகளுக்கு, சதா நினைப்பதை உடனே முடிக்கும் குழந்தைகளுக்கு உடன் தானத்திற்கு எப்படி மகத்துவம் இருக்கிறதோ அப்படி உடன் மாற்றத்திற்கும் கூட மகத்துவம் இருக்குதுன்றார். பாருங்களேன். அதாவது இந்த கைக்கு தெரியாம இந்த கையால கொடுக்கணும்னுவாங்க. எது செஞ்சாலும் யாருக்கும் தெரியாம டக்குன்னு செஞ்சிடும். அதுதான் உடன் தானம், உடன் புண்ணியம்னு எதோ சொல்லுவாங்க, மகா புண்ணியம் சொல்லுவாங்க. யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. செய்யணும்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு செஞ்சிருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கைக்கு தெரியாம இந்த கை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டக்குன்னு மாறணுன்றார் பாபா. டக்குன்னு மாறணும், உடன் மாற்றம். ஃபுல் ஸ்டாப். நினைச்சேன்னா மாறிட்டேன், அவ்வளவுதான். அடுத்த செகண்டே முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். இந்த பழைய விஷயத்த நான் பேச மாட்டேன், அவ்வளவுதான். மாறிட்டேன் அப்படின்னு உடன் மாற்றத்திற்கு கூட மகத்துவம் இருக்குது. எனவே உடனேயே மாற்றம் செய்யக்கூடிய உலகத்தை மாற்றம் செய்யும் குழந்தைகளுக்கு சதா பரமாத்மாவின் வளர்ப்பு, பரமாத்மாவின் அன்பு, பரமாத்மாவின் படிப்பு, மேலும் பரமாத்மாவின் ஸ்ரீமத்தை ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடுத்தக்கூடிய மகாவீர் குழந்தைகளுக்கு சதா தைரியம் மற்றும் ஒருநிலைப்பாடு, ஒற்றுமை மூலமாக நம்பர் 1 தீவிர புருஷார்த்தம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் உள்ளத்தின் அன்பு நினைவுகள், மேலும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்தே சொல்றாரு. தாதிகளுடன் உரையாடல் பண்றாரு. அனைவரும் நன்றாக தனக்கான நடிப்பை நடிச்சிட்டு இருக்கிறீங்க. பாப்தாதா ஒவ்வொரு நடிப்பையும் பார்த்து குஷி அடைகிறாரு. சின்னஞ்சிறியவர்கள் கூட நன்றாக நடிப்பை நடிச்சு வருகிறார்கள். நாம் சிறியவர்கள் தானே என்று புரிஞ்சிக்காதீங்க. எல்லாரும் சின்னவங்க தான் புரிஞ்சுக்காதீங்க. பவித்திரமான சிறியவர்கள் நீங்க எல்லாம். அல்லாவுக்கு சமமானவர்கள். அதாவது சொல்லுவாங்க, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்ட்டு சொல்லுவாங்க. அதாவது சின்ன குழந்தைங்கலாம் பாபாவுக்கு சமமானவங்க, அல்லாவுக்கு சமமானவங்கன்னு சொல்றாரு. சக்திகளுக்கான நடிப்பு வேறு, பாண்டவர்களுக்கான நடிப்பு வேறு. பாண்டவர்கள் இல்லை என்றாலும் காரியம் நடந்தேறாது. பிரதர்ஸ் இல்லைன்னா கூட காரியம் நடக்காதுன்றாரு. சக்திகள் இல்லை என்றாலும் காரியம் நடந்தேறாது. நம்ம மாதாஸ் இல்லைனாலும் காரியம் நடக்காது. எனவே பாரதத்தில் சதுர்புதச்சின் லட்சுமி நாராயணன் இணைந்த சுரூபத்தை தான் காமிச்சிருக்கிறாங்க. அதாவது ஆண்கள் இல்லாம பெண்கள் இல்லை, பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்லை. அதனால நானா பிறந்திருக்கலாம், நான் பெண்ணா அப்படிலாம் நினைக்காதீங்க. நமக்கும் மகத்துவம் இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு சோலுக்கும் பவர் இருக்குது. ஆண்கள் இல்லைன்னா பெண்கள் எதையும் செய்ய முடியாது. பிகேசி பிரதர்ஸ் இல்லாம எந்த விஷயமும் செய்ய முடியாது. சிஸ்டர்ஸ் இல்லாமலும் எதுவும், மாதாஸ் இல்லாமலும் எதுவும் செய்ய முடியாதுன்றாரு. அதனாலதான் விஷ்ணு ஸ்வரூபம் காண்பிக்கப்பட்டிருக்குது. வேற எந்த தர்மத்திலும் சதுர்புஜம் காட்டப்படுவது இல்லை. ஏனெனில் பாரதத்தின் நினைவு சின்னத்துல தான் சதுர்புஜத்தின் மகத்துவம் இருக்கிறது. எனவே இருவரும் தாதிகள் நன்றாக நடிப்பை நடித்து வரீங்க. ஆனால் இப்போது விரைவுபடுத்த வேண்டும், அவ்வளவுதான். அவ்வப்போது சற்று தளர்வாகிறது. இப்போது தளர்வாக இருப்பதற்கான நேரமே அல்லன்றார். விஷயங்கள் வெவ்வேறு ரூபத்துல வருது. ஆனால் நாம் விஷயங்களின் ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டு ராஜ யுக்தாகி, ரகசியம் அறிந்தவராக, யோக யுக்தாகி, நினைவு நிறைந்தவராக, ஸ்நேக யுக்த அன்பு நிறைந்தவராக, முழு ஒத்துழைப்பு கொடுப்பவராக ஆகி செல்ல வேண்டும். நல்லதுதானே? தாதிஜியிடம் மிகவும் நன்றாக உள்ளது தானே? பாருங்கள், எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. ஏன் வந்திருக்கிறாங்க? இவர்கள் அனைவரும் ஏன் வந்திருக்கிறாங்க? தங்களுடன் சந்திப்பு செய்வதற்காக தான் வந்திருக்கிறாங்க. மதுபன்ல தாதியை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பாப்தாதாவுடனும் சந்திப்பு செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. ஆனால் துணையாக தாதிகள் இல்லை என்றால் மஜாவே வருவதில்லை என்று கூறுகிறாங்க. மேலும் தாங்கள் அனைவரும் குழந்தைகள் இல்லை என்றாலும் மஜா வருவதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. வரதானம்: நினைவுடைய சுவிட்ச் மூலமாக சுயத்திற்கு நன்மை செய்யக்கூடிய மற்றும் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய சித்தி சுரூபம் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ நாம வந்து பாபாவை நினைச்சாலே போதும், நமக்கும் நன்மை நடக்கும், எல்லாருக்கும் நன்மை நடக்கும். அந்த மாதிரி செய்யக்கூடிய வெற்றி சுரூபம் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. சிதிக்கான ஆதாரமே நினைவு தான். அதாவது நம்ம நல்லா பாபாவை நினைச்சா முழு நாளும் நல்ல சிதி இருக்கும். அதாவது நம்ம அன்பா இருப்போம், அமைதியா இருப்போம். பாபாவை காலையிலே அமிர்த வேலையிலே நீங்க அவர்கிட்ட சக்தி வாங்கி நிரப்பிட்டீங்க ஆத்மால அப்படின்னா முழு நாளும் நீங்க வந்து கோவப்பட மாட்டீங்க, பாபா மாதிரியே இருப்பீங்க, பாப் சமான் சிதியில இருப்பீங்க. அப்ப சிதிக்கான ஆதாரமே நினைவு தான். பாபா நினைக்கிறதான். நினைவில் நான் தந்தையுடையவன், மேலும் தந்தை என்னுடையவர் என்ற சக்திசாலியான நினைவு இருக்கட்டும். இந்த நினைவு மூலம் சுயத்தினுடைய மனோநிலை சக்திசாலியாக இருக்கும்ன்றாரு.
மேலும் மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்குவீங்க. அதாவது நான் பாபாவுடையவர், பாபா என்னுடையவர், இதையே நினைச்சிட்டே இருங்க. இப்படி நினைக்க நினைக்க இது மூலமா நீங்களும் சக்திசாலி ஆயிடுவீங்க, மற்றவங்களையும் சக்திசாலியா ஆக்குவீங்க. எப்படி சுவிட்சை தட்டும் போது வெளிச்சம் ஏற்படுது இல்லையா, சுவிட்ச் ஆன் பண்ணால் லைட்டு பல்ப் எரியுது, அப்படித்தான் இந்த நினைவு கூட ஒரு சுவிட்சு போன்றதாகும். நம்ம சுவிட்சு தட்டிட்டோம், பாபா நினச்சிட்டோம்னா நம்ம பிரகாசமாக ஆயிடுவோன்றாரு. சதா நினைவு என்ற சுவிட்ச் மீது கவனம் வையுங்கள், அப்போது தனக்கான மற்றும் அனைவருக்கான நன்மையும் செய்து கொண்டே இருப்பீங்க. நம்ம ஆஃப் ஆயிட்டோம்னா என்ன ஆகிடும், கூட இருக்கிறவங்களும் ஆஃப் ஆயிடுவாங்க. அதாவது பல்பு ஃபீஸ் போன பல்ப் மாதிரி நம்ம ஆயிட்டோம்னா சுற்றி இருக்கிறவங்களும் ஃபீஸ் போன பல்ப் மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் பாபா நம்ம தானே கருவியாக தேர்ந்தெடுத்துறாரு, நம்ம சுவிட்சை ஆன் பண்ணி வச்சாதான் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சுவிட்சை ஆன் பண்ண முடியும், எல்லாருக்கும் நன்மை நடந்துட்டே இருக்கும்ன்றார். புதிய ஜென்மம் ஏற்படுகிறது எனில் நினைவுகளும் புதியதாக இருக்கட்டும். நம்ம பழைய ஜென்மம் முடிஞ்சு போச்சு, இப்போ பாபா கூட வாழற யுகம் இது. அதனால எல்லாமே புதுசா இருக்கட்டும், பழசெல்லாம் நினைக்காதீங்க. பழைய அனைத்து நினைவுகளும் முடிவுக்கு வரட்டும்ன்றார். இந்த பழசை பேசுறது, போன வருஷம் நடந்தது, அதுக்கு முந்தானி வருஷம் நடந்தது, இதெல்லாம் நினைச்சா ஆத்மால சக்தி போயிட்டே இருக்கும். ஆத்மா பல்பு பிரகாசமா எரியாது, ஃபியூஸ் போயிடும். அதனால நீங்க பழசுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. இந்த விதிமுறையின் மூலமாக சித்தி சுரூபத்தின் வரதானம் உங்களுக்கு பலனாக கிடைக்கும்ன்றாரு. ஸ்லோகன்: அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்வதற்காக தன்னுடைய சாந்த சுரூபத்தின் நிலையில நிலைச்சிருங்க. பாபாட்ட இருந்து இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த ஆத்மாவினுடைய சுகம், அதாவது இந்த உடல் உணர்வுல கிடைக்கிறது சுகம்லாம் நிறைய இருக்குது. அதாவது இந்த ஐம்புலன்களால அனுபவிக்கிற சுகம் எல்லாமே சாப்பிட்றோம், தூங்குறோம், எல்லாம் இந்த உடல் உணர்வுல நமக்கு கிடைக்கிற சுகம். ட்ரெஸ் அங்கங்கே போகிறோம், அதை பார்க்குறோம், கண்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற சுகம்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டின ஒரு சுகம் இருக்குது பாருங்களேன், அந்த ஆத்ம சுகம், ஆத்மாவுக்கு கிடைக்கிற சுகம். அது பாபாவை நினைக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும். அது சாந்த சுரூபத்தில் நிலைச்சிருக்கும் போது தான் அந்த அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் நமக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் ஆத்மா, நான் அமைதி சுரூபம், நான் சாந்த சுரூபம்ன்ட்டு அப்படியே நிலைச்சிருக்கும் போது அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த சுகம் உங்களுக்கு அனுபவமாகுன்றாரு. அவ்யக்த சமிதை: சகஜயோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். பாப்தாதா அன்பு என்னும் பந்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறாரு. பாபா நம்மளுடைய அன்பு, குழந்தைகளுடைய அன்பு என்ற பந்தனத்துல கட்டப்பட்டு இருக்கிறார். விடுபட நினைச்சாலும் அவரால் விடுபட முடியாது இல்லையா. அவர் எங்கேயாவது நம்ம விடுறோமா, நம்ம 2500 வருஷமா அவரை தான் கூட்டுட்டு கடந்தோம் பக்தியில கூட. எனவே பக்தியில கூட பந்தனத்தின் சித்திரத்தை தான் காட்டியிருக்கிறாங்க. அதாவது இந்த ராமர் ஆஞ்சநேயர் கட்டி பிடிச்சிருப்பாங்க, இது சிவனை கட்டி பிடிச்சிருப்பாங்க. எல்லாத்துலயுமே அந்த பந்தனத்தை தான் சிவனை தனியாவே காட்ட மாட்டாங்க, அவர் குடும்பமா காமிச்சிருப்பாங்க. அவரே பந்தனத்துல மாட்டின்னுக்கிறாரு. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அன்பு இப்ப காட்டுறோம் அவர் மேல. அந்த நம்மளுடைய அன்புன்ற பந்தனத்துல கட்டி போட்டுட்டோம். நம்ம அவரால் விடுபட முடியாது, அவரே நினைச்சாலும் விடுபட முடியாது. நடைமுறையில் அவ்யக்தமானாலும் கூட அன்பெனும் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்க நேரிடுது. அதாவது பிரம்மா பாபா போயிட்டாரு, உடலை விட்டு போனா கூட அன்பெனும் பந்தனத்துல கட்டுப்பட்டு இருக்கிறார். பிரம்மா பாபாவும் சரி, சிவபாபாவும் சரி. வியக்தத்திலிருந்து விடுபட்டு விட்டாலும் கூட அன்பின் பந்தனத்திலிருந்து இன்னும் விடுபட முடியலையாம் பிரம்மா பாபாவாலையும் சிவபாபாவாலையும். இந்த அன்பினுடைய கயிறு மிகவும் வலிமை நிறைந்ததாக இருக்குதான். அதனால்தான் நம்ம இப்ப கூப்பிடுறோம்ல, பாபா பாபா மேரா பாபான்னு கூப்பிட்டா அவரால் இன்னும் விடுபடவே முடியல. அவ்வளோ அந்த கயிறு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்படிப்பட்ட அன்பின் சுரூபமாகி, அத்தனை மகிமையுடைய அந்த அன்பின் சுரூபமாகி ஒருவர் மற்றவரை அன்பு என்னும் கயிறில் கட்டி சமீபமான சம்பந்தம் மற்றும் தன்னுடையவர் என்ற அனுபவத்தை இப்ப செய்வீங்க. இப்ப நீங்க அப்படியே பாபா அன்புல மூழ்கி அப்பேற்பட்ட அன்பின் ஆகிட்டீங்கன்னா நீங்க மற்றவங்களையும் அந்த மாதிரி அன்புன்ற கயிற்றுல கட்டி பாபாவுக்கு சமீபமா கொண்டு வர முடியும். அவங்கள நீங்க தன்னுடையவர் என்ற அனுபவத்தை செய்வீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நம்மளை பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணும்னா, இவங்க தான் நம்முடையவங்க, நம்ம தேடணுமே, தேடி தேடி அலைஞ்சோமே, இவங்கள்ட்ட தான் கடவுளே இருக்கிறாரு, கடவுள் கிடைச்சிட்டாருன்ட்டு அவங்களுக்கு தோணணும். அந்த மாதிரி அவங்களையும் அன்பெண்ண கயிற்றுல கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.